இந்தியன் ரெகுலேட்டரி ஃப்ரேம்ஒர்க். இது வந்து நமக்கு லா பேப்பரில் ஃபர்ஸ்ட் யூனிட்டு. ஸோ இந்தியன் ரெகுலேட்டரி ஃப்ரேம்ஒர்க் அப்படின்னு வரும்போது நம்மளோட ரெகுலேஷன்ஸை எப்படி கொண்டு வராங்க, அதோட இம்ப்ளிமெண்டேஷன் எப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறது. இப்போ நார்மலாக பார்த்தீங்கன்னா ஒரு லாவை கொண்டு வரணும் அப்படின்னா அதுக்கு என்ன ப்ரொசீஜர். இப்போ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா எந்த சப்ஜெக்ட் மேட்டரில் லா கொண்டு வர போகிறாங்களோ அந்த சப்ஜெக்ட் மேட்டர் ரெலவெண்ட்டான மினிஸ்ட்ரியில் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு டிராஃப்ட் பில்லை ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ஸோ அந்த டிராஃப்ட் பில்லை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணுவாங்க. அந்த கமிட்டியோட ரிப்போர்ட்டை பேஸ் பண்ணி ஒரு டிராஃப்ட் பில்லை கொண்டு வருவாங்க. அந்த டிராஃப்ட் பில்லை பார்லிமெண்ட்ல ப்ரெசென்ட் பண்ணுவாங்க, போத் ஹவுசஸ்ல, லோக்சபா அண்ட் ராஜ்யசபாவில் ப்ரெசென்ட் பண்ணி அந்த பில்லை பற்றி நிறைய டிஸ்கஷன்ஸ் போகும். ஸோ 30 செஷன்ஸுக்கு அப்புறம் அந்த பில்லை பாஸ் பண்ணுவாங்க. ஒன்ஸ் த பில் ஹேஸ் பீன் பாஸ்ட் இன் த பார்லிமெண்ட், இட் பிகம்ஸ் அன் ஆக்ட். ஸோ ஒரு மினிஸ்ட்ரியிலேருந்து வந்து அந்த மினிஸ்டர் பார்லிமெண்ட்ல அதை ப்ரெசென்ட் பண்ணும்போது இட் இஸ் அ பில். ஒன்ஸ் த பில் இஸ் பாஸ்ட் இன் த பார்லிமெண்ட், இட் பிகம்ஸ் அ ஆக்ட். ஸோ இந்த ஆக்டை கொண்டு வர்றது எங்கே கொண்டு வரோம்னா பார்லிமெண்ட்ல தான் கொண்டு வரோம். ஸோ பார்லிமெண்ட் இஸ் அ லெஜிஸ்லேட்டிவ் பாடி. ஆக்டை கொண்டு வர்றது மட்டும்தான் லெஜிஸ்லேட்டிவோட வேலை. அந்த ஆக்டை இம்ப்ளிமெண்ட் பண்றது யார் பண்ணணும் அப்படின்னா எக்ஸிக்யூட்டிவ். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ கம்பெனிஸ் ஆக்டை கொண்டு வரணும் அப்படிங்கும்போது மினிஸ்ட்ரி ஆஃப் கார்பரேட் அஃபேர்ஸ்ல இருந்து ஒரு டிராஃப்ட் பில்லை பார்லிமெண்ட்ல ப்ரெசென்ட் பண்ணுவாங்க. அதை வந்து ஆஃப்டர் வேரியஸ் டிஸ்கஷன்ஸ் அதை வந்து பாஸ் பண்ணதுக்கு அப்புறம் இட் பிகம்ஸ் அன் ஆக்ட். ஆக்டை கொண்டு வந்ததுக்கு அப்புறம் அதோட இம்ப்ளிமெண்டேஷன் ரிலேட்டட் ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே யார் தான் பார்க்கணும்? மினிஸ்ட்ரி ஆஃப் கார்பரேட் அஃபேர்ஸ் தான் பார்க்கணும். பிகாஸ் தே வேர் த எக்ஸிக்யூட்டிவ். இன்கேஸ் அதை இம்ப்ளிமெண்ட் பண்றதுல ஏதாவது ப்ராப்ளம் வருது அப்படின்னா அந்த ப்ராப்ளம் ரிலேட்டடான ஜுடிஷியல் ரெமடிக்கு வி கேன் மூவ் டு த ஜுடிஷியல். ஸோ அப்போ நம்மளோட ரெகுலேட்டரி ஃப்ரேம் ஒர்க் அப்படின்னு வரும்போது 3 கேட்டகரிஸ் கொண்டு வரோம்: லெஜிஸ்லேட்டிவ், எக்ஸிக்யூட்டிவ் அண்ட் ஜுடிஷியரி. இந்த 3 கேட்டகரிக்குள்ள தான் நம்மளோட ரெகுலேட்டரி ஃப்ரேம் ஒர்க் அப்படிங்கிறது இருக்கணும். அப்போ இந்தியாவில் லா கொண்டு வரணும் அப்படின்னா நம்மளோட சுப்ரீம் லா ஆஃப் லேண்ட் அப்படிங்கிறது கான்ஸ்டிடியூஷன். அப்போ அந்த கான்ஸ்டிடியூஷனுக்கு இன்கன்சிஸ்டண்டா எந்த ப்ரொசீஜர்ஸும் இருக்கக்கூடாது, எந்த ப்ரொவிஷனும் இருக்கக்கூடாது. பிகாஸ் த கான்ஸ்டிடியூஷன் இஸ் அ சுப்ரீம் லா ஆஃப் லேண்ட். அப்போ ஒரு லா கொண்டு வராங்க அப்படின்னா அது கான்ஸ்டிடியூஷனுக்கு இன்கன்சிஸ்டண்டா இருக்கா இல்லையா அப்படிங்கிறத வெரிஃபை பண்றது யார் பண்ணணும்னா மினிஸ்ட்ரி ஆஃப் லா அண்ட் ஜஸ்டிஸ் பார்க்கணும். ஸோ அவங்களும் பார்த்ததுக்கு அப்புறம் தான் அந்த பில்லை ப்ரெசென்டே பண்ணுவாங்க. ஸோ பில்லை ப்ரெசென்ட் பண்றதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கேபினெட்ல அதை ப்ரெசென்ட் பண்ணலாமா வேண்டாமாங்கிறத டிஸ்கஸ் பண்ணுவாங்க. ஆஃப்டர் டிஸ்கஷன் இந்த கேபினெட்டை தான் அதை வந்து பார்லிமெண்ட்ல டேபிள் பண்ணுவாங்க. ஸோ இப்படிதான் வந்து நம்மளோட லா சிஸ்டம் அப்படிங்கிறது கொண்டு வந்திருக்கோம். பட் இது ட்ரெடிஷ்னலா எப்படி இருந்திருக்கு, ஸோ லா அப்படின்னு வரும்போது என்னெல்லாம் நம்ம இங்கே கவர் பண்றோம் அப்படிங்கிறது தான் நம்ம இந்த டாபிக்ல பார்க்க போறோம். ஸோ இதுல லேர்னிங் அவுட்கம் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் என்ன வருது? மீனிங் ஆஃப் லா அண்ட் இட்ஸ் சோர்சஸ், டைப்ஸ் ஆஃப் லா இன் த இந்தியன் லீகல் சிஸ்டம், என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃப் லா என்ன பண்ணணும், இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் மேஜர் ரெகுலேட்டரி பாடிஸ். இந்த ரெகுலேட்டரி பாடிஸ் எங்க வராங்க அப்படின்னா எக்ஸிக்யூட்டிவ் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா, அந்த இடத்துல தான் ரெகுலேட்டரி பாடிஸ் வராங்க. நிறைய ரெகுலேட்டரி பாடிஸ் இருந்தாலுமே இங்க நம்ம டிஸ்கஸ் பண்ண போறது மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ், மினிஸ்ட்ரி ஆஃப் கார்பரேட் அஃபேர்ஸ், மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ், செபி, ஐபிபிஐ, இன்சால்வன்சி அண்ட் பேங்க்ரப்சி போர்ட் ஆஃப் இந்தியா, மினிஸ்ட்ரி ஆஃப் லா அண்ட் ஜஸ்டிஸ். இதை பத்தி மட்டும்தான் பார்க்க போறோம். ஈவன் வேரியஸ் மினிஸ்ட்ரிஸ் ஆர் தேர் அண்ட் வேரியஸ் போர்ட்ஸ் ஆர் தேர். இந்த சாப்டரோட ஓவர்வியூ அப்படின்னு பார்த்தோம்னா இதுல நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட் இஸ் லா, என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃப் லாவோட ப்ரொசீஜர்ஸ், மேஜர் ரெகுலேட்டரி பாடிஸ் அண்ட் ஸ்ட்ரக்சர் ஆஃப் இந்தியன் ஜுடிஷியல் சிஸ்டம். அப்போ இந்தியன் ஜுடிஷியல் சிஸ்டமோட ஸ்ட்ரக்சர் அப்படின்னு வரும்போது நம்மளோட அபெக்ஸ் கோர்ட் அப்படிங்கிறது சுப்ரீம் கோர்ட்டு, சுப்ரீம் கோர்ட்டுக்கு கீழே ஹைகோர்ட்டு, ஹைகோர்ட்டுக்கு கீழே டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் ஆர் மெட்ரோபாலிட்டன் கோர்ட் வரும். அண்ட் கிரிமினல் செஷன்ஸ் அப்படின்னு வரும்போது கோர்ட் ஆஃப் செஷன் அவங்களுக்கு கீழே தான் வரும். ஸோ இப்படி வந்து நம்மளோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கு அப்படிங்கிறதும் இதுல பார்க்க போறோம். ஸோ அப்போ வாட் இஸ் லா அப்படின்னு வரும்போது நம்ம மேஜரா பார்த்தீங்க அப்படின்னா நம்ம லா அப்படிங்கிறது இட் இஸ் அ செட் ஆஃப் ரூல்ஸ் விச் ஹேஸ் டு பி ஃபாலோடு பை பீப்புள். இந்த லா ஏன் வந்து ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்டுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பர்சன் வந்து ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும் அப்படின்னு டிசைட் பண்றாங்கன்னா அவங்களோட ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் அப்படிங்கிறது சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸ் தான். அப்போ சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸுக்கு லீகல் ப்ராசஸ்ல இன்டெப்த் நாலேஜ் இருக்கணும் அப்படிங்கிற நெசசிட்டி கிடையாது. பட் லா பத்தின ஒரு பேசிக் அவேர்னஸ் அப்படிங்கிறது கம்பல்சரியா இருக்கணும். ஏன்னா வந்து இப்போ ஒரு ஹோட்டல் ஸ்டார்ட் பண்ணணும்னா அதுக்கு என்னென்ன ரெகுலேட்டரி மெக்கானிசம் அப்படிங்கிறத சஜஸ்ட் பண்ணக்கூடிய பொசிஷன்ல ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் இருக்காங்க. ஸோ அப்போ மேஜரா அவங்களுக்கு இன்டெப்தா தெரியல அப்படின்னா கூட த அவுட்லைன் ஆஃப் த ப்ரொசீஜர்ஸ் கம்பல்சரியா தெரிஞ்சிருக்கணும். அது இல்லாம எவ்ரி சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் ஹேஸ் டு ப்ராக்டிஸ் இன் த ஏரியா ஆஃப் டாக்ஸேஷன் அப்படின்னு வரும்போது டாக்ஸ் லாஸ்ல அவங்களுக்கு ஒரு எக்ஸ்பர்ட் நாலேஜ் இருக்கணும்.
கம்பெனிஸோட டீல் பண்ணும்போது கம்பெனிஸ் ஆக்ட்ல அவங்களுக்கு எக்ஸ்பர்ட் நாலேஜ் இருக்கணும். ஸோ எந்த ஏரியாவில் ப்ராக்டிஸ் பண்ண போகிறாங்களோ அதில் எக்ஸ்பர்ட் நாலேஜ் இருக்கணும். அதர் லாஸ்ல வந்து ஓரளவுக்கு அவங்களுக்கு அவுட்லைன் தெரிஞ்சது அப்படின்னா போதும். ஸோ பர்பஸ் ஆஃப் ரெகுலேட்டரி ஃப்ரேம் ஒர்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரெகுலேட்டரி ஃப்ரேம் ஒர்க் அப்படிங்கிறது இட் ப்ரொவைட்ஸ் அ செட் ஆஃப் யூனிஃபார்ம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் which govern the conduct of the people interacting with each other in personal as well as in business relationship. இப்போ நமக்கும் பக்கத்து வீட்டுக்காரனுக்கும் ஒரு பஞ்சாயத்து வருது அப்படின்னா உடனே என்ன பண்றோம், நமக்குள்ள பேசி தீர்த்துக்க முடிஞ்சா பேசி தீர்த்துக்கிறோம். இல்லை மூணாவதா ஒரு ஆளை வச்சு பேசுறோம் அப்படின்னா தட் இஸ் டர்ம்ட் அஸ் ஆர்பிட்ரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அதே நம்ம ஸ்டேஷனுக்கு போகிறோம் அப்படின்னா லீகல் ப்ராசஸ் அப்படிங்கிறது அங்கே ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அப்போ இந்த ரெகுலேட்டரி ஃப்ரேம் ஒர்க் அப்படிங்கிறது நாட் ஓன்லி ஃபார் த பிஸ்னஸ் பர்பஸ் பட் ஆல்சோ ஃபார் த பர்சனல் பர்பஸ்க்கும் நமக்கு இந்த லீகல் மேட்டர்ஸ் அப்படிங்கிறது தேவைப்படுது. ஸோ இனிஷியலாக பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து ஹண்டர் கேதரர் சொசைட்டி. அப்போ ஹண்டர் கேதரர் சொசைட்டியாக இருக்கும்போது பெரிய டெவலப்மெண்ட்டும் இல்லை, ப்ராப்ளம்ஸும் பெருசாக இல்லை. அப்போ டெவலப்மெண்ட் ஆக ஆக வி ஆர் இன் டு எ காம்ப்ளெக்ஸ் சோஷியல் ஃப்ரேம் ஒர்க். அப்போ அந்த காம்ப்ளெக்ஸ் சோஷியல் ஃப்ரேம் ஒர்க் அப்படின்னு வரும்போது ப்ராப்ளம்ஸும் காம்ப்ளெக்ஸாக இருக்குது. அப்போ ப்ராப்ளம்ஸை பேசி தீர்த்துக்க முடியல அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் வரும்போது வி ஆர் மூவிங் இன் டு த லெஜிஸ்லேட்டிவ் ஆர் லீகல் ப்ராசஸ். ஸோ அப்போ அந்த லீகல் ப்ராசஸ் அப்படிங்கிறது எங்கே ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதோட ஹிஸ்டாரிக்கல் இதை எடுத்தோம், மேட்சஸ் எடுத்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து இதுல கோட் ஆஃப் ஹமுராபி அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் வந்து நமக்கு 1792 பிசில இருந்து 1758 பிசி வரைக்கும் கிங் ஹமுராபி ரூல்டு பேபிலோன். அவர் தான் இந்த கோட் ஆஃப் ஹமுராபி கொண்டு வர்றாரு. ஸோ பேபிலோன் அப்படிங்கிறது இப்ப இருக்கக்கூடிய ஈராக். ஸோ அப்ப அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, அவங்களோட பீப்புள் ஃபாலோ பண்ண வேண்டிய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஒரு பல்கி ஸ்டோன் ஸ்லாப்ஸ்ல கார்வ் பண்றாரு. கார்வ் பண்ணி டிஃப்ரெண்ட் பிளேசஸ்ல அதை பிளேஸ் பண்றாரு. பிளேஸ் பண்ணி என்ன பண்றாருன்னா, பீப்புள் வந்து அதை ஃபாலோ பண்றாங்களா இல்லையா அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு ஜட்ஜஸையும் அப்பாயிண்ட் பண்றாரு. ஸோ இதுதான் வந்து ஹிஸ்டாரிக்கல் எவிடன்ஸ் ஃபார் தி எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் லா. அப்ப லா அப்படிங்கிறது நமக்கு இப்ப வந்தது கிடையாது. கிங்டம் ரூல்ல எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரிட்டன் லாவா இருக்காது. ஸோ அன்னைக்கு டேட்ல கிங் வந்து அது ரைட்டுன்னு சொன்னார்னா ரைட்டு, ராங்குன்னு சொன்னார்னா ராங் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. பட் இதுல ஃபர்ஸ்ட் ரிட்டன் லா அப்படிங்கிறது கோட் ஆஃப் ஹமுராபி தான். பிகாஸ் இட் இஸ் கிவன் பை கிங் ஹமுராபி டியூரிங் த பீரியட் ஆஃப் 1792 பிசி டு 1758 பிசி. அதுக்கு அடுத்த எவிடன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 12 டேபிள்ஸ். இதை வந்து பிரான்ஸ் டேபிள்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். ரோம்ல 450 பிசியில் என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த சிவிலைசேஷன் ரிலேட்டடா ஒரு டீடைல்டு கோடை வந்து கொண்டு வராங்க. ஸோ பப்ளிக் வந்து அதை ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறதுக்கும், பிளஸ் அவங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் வந்ததுன்னா அந்த ப்ராப்ளம்கான ரெமெடி என்ன அப்படிங்கிறதுக்கும் அதை கொண்டு வராங்க. ஆல் சிட்டிசன்ஸ் ஆஃப் த ரோம் ஹேஸ் டு ஃபாலோ ஆர் தே ஹாவ் டு நோ த நாலேஜ் அபவுட் தட் டேபிள்ஸ் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வராங்க. ஓவர் த டைம் நிறைய அமெண்ட்மெண்ட் அப்படிங்கிறது இப்போ வந்தது இல்லை. ஸோ டேபிள்ஸ்லேயே வந்து அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நிறைய டைம்ல அமெண்ட்மெண்ட் அப்படிங்கிறது கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து இப்போ இருக்கக்கூடிய ப்ரெசன்ட் சிஸ்டம் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாட் இஸ் லா? ஸோ லா அப்படிங்கிறது இட் இஸ் அ செட் ஆஃப் ஆப்ளிகேஷன்ஸ் அண்ட் டியூட்டிஸ் விச் இஸ் இம்போஸ்டு பை தி கவர்மெண்ட் ஃபார் செக்யூரிங் வெல்ஃபேர் அண்ட் ப்ரொவைடிங் ஜஸ்டிஸ் டு த சொசைட்டி. இந்தியன் லீகல் ஃப்ரேம் ஒர்க்ல வந்து வி ஆர் ரிஃப்ளெக்டிங் சோஷியல், பொலிட்டிக்கல், எக்கனாமிக்கல் ஆஸ் வெல் அஸ் கல்ச்சுரல் ஆஸ்பெக்ட்ஸ். ஏன்னா நம்மளுக்கு வந்து டைவர்சிஃபைடு கண்ட்ரி அப்படிங்கிறதுனால அந்தந்த ஸ்டேட்டோட கல்ச்சரை பேஸ் பண்ணியும் லீகல் ஃப்ரேம் ஒர்க்ஸ் வேணும் அப்படிங்கிறதுனால நம்மளோட இந்தியன் ரெகுலேட்டரி ஃப்ரேம் ஒர்க் இட் இஸ் பேஸ்ட் ஆன் தி சோஷியல், பொலிட்டிக்கல், எக்கனாமிக் அண்ட் கல்ச்சுரல் ஆஸ்பெக்ட்ஸ். ஸோ அடுத்து சோர்சஸ் ஆஃப் லா அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளோட மெயின் சோர்சஸ் ஆஃப் லா அப்படிங்கிறது கான்ஸ்டிடியூஷன் தான் மெயின். பிகாஸ் கான்ஸ்டிடியூஷன் இஸ் அ சுப்ரீம் லா ஆஃப் லேண்டு. இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த ஒரு லாவுமே இட் சுட் நாட் ஹாவ் அ இன்கன்சிஸ்டன்ட் ப்ரொவிஷன் வித் ரெஸ்பெக்ட் டு கான்ஸ்டிடியூஷன். கான்ஸ்டிடியூஷனுக்கு இன்கன்சிஸ்டண்டாக ஏதாவது ப்ரொவிஷன் இருந்ததுன்னா தட் இஸ் வாய்டு. அதை வந்து வேலிடேட் பண்ண முடியாது. ஈவன் த கோர்ட் குட் நாட் என்ஃபோர்ஸ் இட். அது இல்லாமல் ஸ்டாட்யூட்ஸ் மேடு பை பார்லிமெண்ட் ஆஸ் வெல் அஸ் ஸ்டேட் அசம்பிளிஸ். அது இல்லாமல் ப்ரெசிடென்ஸ் எடுக்கிறோம். ப்ரெசிடென்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா, ஒரு கோர்ட்டோட ஜட்ஜ்மெண்ட். ஒரு சிமிலர் கேசஸ்ல ஒரு கோர்ட்டோட ஜட்ஜ்மெண்ட்டை நம்ம இன்னொரு கோர்ட்டோட கேஸுக்கு ரெஃபரன்ஸாக எடுத்துக்கலாம். அதில் என்ன சொல்றாங்கன்னா, சுப்ரீம் கோர்ட்டோட ஜட்ஜ்மெண்ட் இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா பிளேசஸ்க்கும் அப்ளிகபிள் ஆகும். அதே ஹைகோர்ட்டோட ஜட்ஜ்மெண்ட் ஆர் ஹைகோர்ட்டோட பிரசிடென்ட் அப்படின்னு வரும்போது அந்த ஸ்டேட்டுக்கு மட்டும்தான் அதுக்கு வேலிடா இருக்கும். அந்த ஸ்டேட்ல அதை கண்டிப்பா அவங்க ஃபாலோ பண்ணியே ஆகணும். மற்ற ஸ்டேட்ல அதுக்கு வந்து ஒரு பெர்சுவாசிவ் வேல்யூ இருக்கும். ஆக்சுவலா பெர்சுவாசிவ் வேல்யூ அப்படிங்கிறது என்னன்னா, அவங்க அதை ரெஃபரன்ஸா எடுத்துக்கலாமே தவிர அதை கண்டிப்பா அவங்க ஃபாலோ பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற கட்டாயம் கிடையாது. ஸோ ஹைகோர்ட்டோட ஜட்ஜ்மெண்ட் அப்படிங்கிறது அந்த ஸ்டேட்டுக்கு it is having a value, but for the other states it is having only a persuasive value.
அடுத்து பார்லிமெண்டரி டெமோக்ரஸி. ஆக்சுவலாக இந்தியா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அவர்ஸ் இஸ் அ பார்லிமெண்டரி டெமோக்ரஸி. ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வி ஆர் எலெக்டிங் அவர் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ். ஆக்சுவலாக லோக்சபா வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எலெக்ட் பண்ண மெம்பர்ஸ் இருப்பாங்க. அதே ராஜ்யசபா எடுத்துட்டீங்க அப்படின்னா செலக்டட் மெம்பர்ஸ். ஸோ ராஜ்யசபாவை கவுன்சில் ஆஃப் ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ லோக்சபா அண்ட் ராஜ்யசபா ரெண்டு பேரும் சேர்ந்து தான் ஒரு லாவை கொண்டு வராங்க. அப்படிங்கிறதுனால அவர்ஸ் இஸ் அ பார்லிமெண்டரி டெமோக்ரஸி அப்படின்னு சொல்றோம். பிகாஸ் பார்லிமெண்ட் இஸ் த அல்டிமேட் லா மேக்கிங் பாடி. அப்ப லா பாஸ்டு பை பார்லிமெண்ட் அப்படின்னு வரும்போது இட் இஸ் அப்ளிகபிள் டு ஆல் போர்ஷன் ஆஃப் இந்தியா. அதே லா பாஸ்டு பை ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் அப்படின்னு வரும்போது இட் இஸ் அப்ளிகபிள் ஒன்லி டு தட் பர்டிகுலர் ஸ்டேட். ஃபெடரல் கோர்ட். ஆக்சுவலாக ஃபெடரல் கோர்ட் அப்படிங்கிறது எப்போ ஃபார்ம் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935 படி இங்கே இருக்கக்கூடிய அப்பீல், அதாவது வந்து இப்போ இங்கே நமக்கு ஹைகோர்ட் இருக்கு, ஹைகோர்ட்டோட கேஸுக்கு மேலே நம்ம அப்பீல் போகணும் அப்படின்னா இந்த ஃபெடரல் கோர்ட்டுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அப்பீலுக்கு போகணும் அப்படின்னா பிரைவி கவுன்சிலுக்கு தான் போக முடியும். ஸோ அப்போ பிரைவி கவுன்சில் அப்படிங்கிறது யூகேல இருந்தது, நம்ம பிரிட்டன்ல போய் தான் வந்து ஹையஸ்ட் அப்பலேட் அத்தாரிட்டி அங்கே தான். ஸோ அது வந்து நமக்கு எல்லாம் இன்கன்வீனியன்ட்டாக இருக்கு அப்படிங்கிறதுக்காக இங்கே வந்து ஃபெடரல் கோர்ட்டு கொண்டு வந்தாங்க. பட் ஃபெடரல் கோர்ட்டோட லைஃபே பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 12 இயர்ஸ் தான். ஃபெடரல் கோர்ட் இஸ் சூப்பர்சீடட் பை சுப்ரீம் கோர்ட் இன் 1950. 1937 தான் ஃபெடரல் கோர்ட் ஃபார்ம் பண்றாங்க. ஆல்மோஸ்ட் 12 இயர்ஸ் தான் அதோட எக்ஸிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது. ஃபெடரல் கோர்ட்டுக்கு அப்பலேட் ஜூரிஸ்டிக்ஷனும் இருந்தது, ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷனும் இருந்தது, அட்வைசரி ஜூரிஸ்டிக்ஷனும் இருந்தது. அப்பலேட் ஜூரிஸ்டிக்ஷன் அப்படிங்கிறது என்னன்னா அவங்க வந்து கீழ் கோர்ட்ல இருக்கக்கூடிய கேசஸ்க்கு மேல நம்ம அப்பீலுக்கு ஏதாவது போகணும். இன்கேஸ் த ஜட்மெண்ட் ஆஃப் த லோயர் கோர்ட் இஃப் த பீப்புள் ஆர் நாட் சாட்டிஸ்ஃபைட் அப்படின்னா அவங்க வந்து அப்பீல் போகலாம். ஸோ அப்பீல் வந்து ஃபெடரல் கோர்ட்ல ஃபைல் பண்ணும்போது தட் இஸ் த அப்பலேட் ஜூரிஸ்டிக்ஷன் ஆஃப் த ஃபெடரல் கோர்ட். அட்வைசரி ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது என்னன்னா அப்போ இருக்கக்கூடிய கவர்னர் ஜெனரலுக்கு அவங்க பப்ளிக் ஒப்பீனியன் ரிலேட்டடான மேட்டர்ஸ்ல அட்வைஸ் பண்ணலாம். தட் இஸ் டர்ம்ட் அஸ் அட்வைசரி ஜூரிஸ்டிக்ஷன். இந்த அப்பலேட் ஜூரிஸ்டிக்ஷன் அப்படிங்கிறது இட் எக்ஸ்டென்ஸ் போத் டு சிவில் ஆஸ் வெல் அஸ் கிரிமினல் கேசஸ். ஃபெடரல் கோர்ட்டு ஆல்மோஸ்ட் 12 இயர்ஸ் தான் ஆப்ரேட் ஆச்சு. ரஃப்லி 151 கேசஸ் மட்டும்தான் ஃபெடரல் கோர்ட்ல ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபெடரல் கோர்ட் இஸ் சூப்பர்சீடட் பை தி பிரசன்ட் சுப்ரீம் கோர்ட். கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா வந்து அடாப்டட் இன் 1950. கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா வரும்போது தான் சுப்ரீம் கோர்ட்டும் வருது. ஸோ இட் இஸ் த ஃபோர்மோஸ்ட் லா தட் டீல்ஸ் வித் த ஃப்ரேம் ஒர்க் வித்தின் விச் அவர் டெமோக்ராட்டிக் சிஸ்டம் ஒர்க்ஸ். நம்ம லா பொறுத்த வரைக்கும் இட் இஸ் மேடு பை த பீப்புள் ஃபார் த பீப்புள். அப்போ பை த பீப்புள் ஃபார் த பீப்புள் அப்படின்னு வரும்போது இங்கே பீப்புள் தான் இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிற ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல கொண்டு வரும். அப்போ கான்ஸ்டிடியூஷன்ல சிட்டிசன்ஸுக்கு ஃபண்டமெண்டல் ரைட்ஸும் இருக்கு, ஃபண்டமெண்டல் டியூட்டிஸும் இருக்கு. இப்போ ஒருத்தரோட ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அஃபெக்ட் ஆகுது அப்படின்னா அவங்க டைரக்டா சுப்ரீம் கோர்ட்ல ரிட் பெட்டிஷன் ஃபைல் பண்ணலாம். தட் இஸ் ஆர்டிகல் 32 படி அவங்களுக்கு இருக்கக்கூடிய கான்ஸ்டிடியூஷனல் ரெமடிஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ ரிட் பெட்டிஷன் தாராளமாக அவங்க ஃபைல் பண்ணலாம். ஸோ இது வந்து கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியாவில் இருக்கக்கூடிய ப்ரிவிலேஜஸ் டு த பப்ளிக். ஸோ இப்போ கான்ஸ்டிடியூஷனில் பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 246 படி 3 லிஸ்ட் கொடுக்குறாங்க. லிஸ்ட் 1, லிஸ்ட் 2 அண்ட் லிஸ்ட் 3. லிஸ்ட் 1 வந்து யூனியன் லிஸ்ட். அந்த யூனியன் லிஸ்ட்ல இருக்கக்கூடிய சப்ஜெக்ட் மேட்டர் எல்லாமே சென்ட்ரல் கவர்மெண்டோட அத்தாரிட்டிக்கு கீழே வரும். செகண்ட் இருக்கிறது ஸ்டேட் லிஸ்ட். ஸ்டேட் லிஸ்ட்ல இருக்கிறது எல்லாமே ஸ்டேட் கவர்மெண்டோட அத்தாரிட்டிக்கு கீழே வரும். கன்கரண்ட் லிஸ்ட்ல இருக்கிறது வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் ஆஸ் வெல் அஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட் ரெண்டு பேருமே சேர்ந்து டிசைட் பண்ண வேண்டிய ஒரு சுச்சுவேஷன். இப்போ நம்மளோட எஜுகேஷன் எதுல இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கன்கரண்ட் லிஸ்ட்ல இருக்கு. அப்போ கன்கரண்ட் லிஸ்ட்ல இருக்கக்கூடிய ஒரு சப்ஜெக்ட் மேட்டருக்கு ஸ்டேட் கவர்மெண்ட் லா பாஸ் பண்ணணும்னா அதுக்கு சென்ட்ரல் கவர்மெண்டோட அப்ரூவல் வேணும். அப்போ தமிழ்நாட்டில் நமக்கு நீட் வேண்டான்னு சொல்லிட்டு ஸ்டேட் லெஜிஸ்லேஷன்ல பாஸ் பண்ணிட்டாங்க. பாஸ் பண்ணா கூட அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது. ஏன் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது அப்படின்னா எஜுகேஷன் அப்படிங்கிறது எதுல வருதுன்னா கன்கரண்ட் லிஸ்ட்ல வருது. அப்போ கன்கரண்ட் லிஸ்ட்ல வரக்கூடிய ஐட்டத்துல ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு பவர் இருக்கு, பட் சப்ஜெக்ட் டு தி அப்ரூவல் ஆஃப் த சென்ட்ரல் கவர்மெண்ட். இதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஸ்டாம்ப் டியூட்டிஸ். இப்போ ஸ்டாம்ப் டியூட்டியில பார்த்தீங்க அப்படின்னா கன்கரண்ட் லிஸ்ட்ல தான் வருது, பட் அதை வந்து அவங்க கரெக்டாக டைவர்சிஃபை பண்ணியிருக்காங்க. எப்படின்னா டீலீனியேட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ ஸ்டேட்டுக்கு எந்தெந்த ஸ்டாம்ப் டியூட்டி எல்லாம் கவர் ஆகுது, சென்ட்ரலுக்கு எதெல்லாம் கவர் ஆகுது அப்படிங்கிறத டீலீனியேட் பண்ணியிருக்கிறதுனால ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு அதில் அத்தாரிட்டி எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாமல் இருக்கு. பட் எஜுகேஷன் அண்ட் ஸ்போர்ட்ஸ் வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து கன்கரண்ட் லிஸ்ட்ல இருக்கிறதுனால ஸ்டேட்ல அது ரூல்ஸ் கொண்டு வந்தா கூட அதை வந்து நம்ம சென்ட்ரல் கொண்டு போய் தான் அதை பாஸ் பண்ண முடியும். சென்ட்ரலோட அப்ரூவல் இல்லாம அந்த லாவை ஸ்டேட்ல கொண்டு வர முடியாது. இதே கேசஸ் தான் நம்ம வந்து ஜல்லிக்கட்டு கொண்டு வரும்போதுமே பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டேட்ல வந்து ஆர்டினன்ஸ் பாஸ் பண்ணாங்க. பட் அந்த ஆர்டினன்ஸுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்டோட 7 மினிஸ்ட்ரிஸ்லேருந்து அப்ரூவல் வாங்கினாங்க. எதனால அப்படின்னா ஸ்போர்ட்ஸ் வந்து நமக்கு கன்கரண்ட் லிஸ்ட்ல வர்றதுனால. ஸோ அந்த லிஸ்ட்டை பேஸ் பண்ணி தான் அத்தாரிட்டியை டிசைட் பண்றோம்.
ஸோ இப்போ இன்கம் டேக்ஸ் எடுத்துட்டீங்க அப்படின்னா அது வந்து சென்ட்ரலோட சப்ஜெக்ட்ல வருது. அதுல இன்கம் டேக்ஸ்லையும் ஸ்பெசிஃபிகேஷன் இருக்கு. சென்ட்ரல் லிஸ்ட்ல பாத்தீங்க அப்படின்னா டேக்ஸ் ஆன் இன்கம் அதர் தேன் அக்ரிகல்ச்சரல் இன்கம் மட்டும்தான் சென்ட்ரலோட லிஸ்ட்ல வருது. பட் ஸ்டேட்டோட லிஸ்ட்ல பாத்தீங்க அப்படின்னா டேக்ஸ் ஆன் அக்ரிகல்ச்சரல் இன்கம் வருது. அதனால அக்ரிகல்ச்சரல் இன்கம்க்கு டேக்ஸ் பண்றதுக்கான அத்தாரிட்டி சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு இருக்காது, ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு மட்டும்தான் இருக்கு. அதனாலதான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இன்கம் டேக்ஸ்ல அக்ரிகல்ச்சரல் இன்கம்க்கு எக்ஸம்ஷன் கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தோம்னா ப்ராசஸ் ஆஃப் மேக்கிங் லா. ஆக்சுவலா நம்ம இன்ட்ரோடக்ஷன் சொல்லும் போதே இந்தியாவில் லா எப்படி மேக் பண்ணுவாங்க அப்படிங்கறது ஒரு இன்ட்ரோ கொடுத்துட்டு தான் ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ ஒரு லாவை பார்லிமெண்ட்ல ப்ரொப்போஸ் பண்ணும்போது அதை பில் அப்படின்னு தான் சொல்லுவோம். லோக்சபா அண்ட் ராஜ்யசபால ஆஃப்டர் டிஸ்கஷன் அண்ட் டிபேட் தான் அதை வந்து ஆக்டா பாஸ் பண்ண முடியும். ஸோ அதோட மட்டும் முடியுதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா போத் ஹவுசஸ் ஆஃப் பார்லிமெண்ட்ல அதை பாஸ் பண்ணதுக்கு அப்புறம் பிரசிடென்ட்டோட அசன்ட் ரிசீவ் பண்ணுவாங்க. பிரசிடென்ட் அசன்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட அஃபீஷியல் கெசட்ல நோட்டிஃபை பண்ணுவாங்க. ஒருவேளை ஆக்டை வந்து ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர்ல பாஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா ஸ்டேட்டோட கெசட்ல அதை நோட்டிஃபை பண்ணுவாங்க. நோட்டிஃபை பண்ணும்போது எந்த டேட்ல இருந்து அது அப்ளை ஆகும் அப்படிங்கிறத ஸ்பெசிஃபை பண்ணியிருப்பாங்க. இன்கேஸ் ஸ்பெசிஃபை பண்ணல அப்படின்னா எந்த டேட்ல அஃபிஷியல் கெசட்ல நோட்டிஃபை பண்றாங்களோ அந்த டேட்ல இருந்தே அதோட அப்ளிகபிலிட்டி அப்படிங்கிறது வந்துடும். ஸோ அப்போ அஃபிஷியல் கெசட்ல நோட்டிஃபை பண்ணதுக்கு அப்புறம் தான் அதோட வேலிடிட்டி அப்படிங்கிறது வரும். ஸோ அதுக்கப்புறம் தான் அது ஆக்ட் ஆஃப் பார்லிமெண்ட் ஆர் ஆக்ட் ஆஃப் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் அப்படின்னு சொல்லுவோம். டைப்ஸ் ஆஃப் லா இன் இந்தியன் லீகல் சிஸ்டம் எடுத்துட்டோம் அப்படின்னா கிரிமினல் லா, சிவில் லா, காமன் லா, பிரின்சிபிள்ஸ் ஆஃப் நேச்சுரல் ஜஸ்டிஸ் அப்படி 4 கேட்டகரியா பிரிச்சிருக்கோம். ஸோ இதுல கிரிமினல் லா எடுத்துட்டீங்க அப்படின்னா கிரிமினல் லா அப்படிங்கிறது இட் இஸ் பெர்டைனிங் டு violations of the rule of law or public wrongs and punishment of the same. இப்போ மர்டரு, தெஃப்ட்டு, ரேப்பு இதெல்லாமே எதில் வரும், சீட்டிங்கு, அசால்ட்டு இதெல்லாமே எதில் வருதுன்னா கிரிமினல் லால தான் கவர் ஆகுது. ஸோ முதல்ல வந்து கிரிமினல் லா ரிலேட்டட்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் பீனல் கோட் இருந்தது, இன்னொன்று வந்து கிரிமினல் ப்ரொசீஜர் கோடுன்னு இருந்தது. பட் அது ரெண்டையுமே இப்போ வந்து ரிப்பீல் பண்ணிட்டாங்க. ரிப்பீல் அப்படின்னா என்ன அர்த்தம்னா பழைய ஆக்டுக்கு பதிலாக புது ஆக்ட் கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னு அர்த்தம். இப்போ கம்பெனிஸ் ஆக்ட் 1956 ரிப்பீல் பண்ணி தான் கம்பெனிஸ் ஆக்ட் 2013 கொண்டு வந்தாங்க. அதே மாதிரி தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்தியன் பீனல் கோடை ரிப்பீல் பண்ணி பாரதிய நியாய சன்ஹிதா 2023 அப்படின்னு கொண்டு வந்திருக்காங்க. இது ஏன் வந்து நம்ம 2023 அப்படின்னு சொல்றோம்னா த பில் இஸ் பாஸ்ட் இன் த பார்லிமெண்ட் டியூரிங் 2023 ஈவன் இஃப் அதோட டேட் ஆஃப் கமென்ஸ்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா July 1, 2024 தான். ஆனால் நம்ம வந்து சொல்லும் போதே என்ன சொல்றோம்னா BNS 2023 தான் சொல்றோம். ஏன் அப்படின்னா அந்த ஆக்டை பார்லிமெண்ட்ல பாஸ் பண்ணது 2023ல. கோட் ஆஃப் கிரிமினல் ப்ரொசீஜர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா பாரதிய நாகரிக் சுரக்ஷா சன்ஹிதா 2023 அதாவது BNSS 2023 அப்படின்னு சொல்லுவோம். இது ரெண்டுமே ரிப்பீல் ஆயிருச்சு. ரிப்பீல்னா இப்போ வந்து இந்தியன் பீனல் கோடு நம்ம ஃபாலோ பண்ணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபாலோ பண்ண தேவையில்லை, BNS தான் ஃபாலோ பண்ணணும். ஸோ இந்தியன் பீனல் கோடு தட் இஸ் BNSல என்னெல்லாம் சொல்லியிருக்காங்கன்னா எது கிரைமு, எந்த கிரைமுக்கு என்ன நேச்சர் ஆஃப் பனிஷ்மெண்ட் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அண்ட் BNSS அதுல வந்து எக்ஸாஸ்டிவ் ப்ரொசீஜர் ஃபார் எக்ஸிக்யூட்டிங் த பனிஷ்மெண்ட், என்ன பனிஷ்மெண்ட் அப்படிங்கிறது BNSல வருது. அந்த பனிஷ்மெண்ட்டை நம்ம எப்படி கொண்டு வரணும், எப்படி எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படிங்கிறது எதுல வருது, BNSSல வருது. அடுத்து சிவில் லா. சிவில் லா அப்படிங்கிறது டிஸ்பியூட் பிட்வீன் த இண்டிவிஜுவல்ஸ் ஆர் ஆர்கனைசேஷன்ஸ். ஒரு 2 கம்பெனிக்கு நடுவில், ஒரு கம்பெனில நம்ம கடன் வாங்கிட்டோம், அதை திருப்பி கட்டலை, அது கிரிமினல் கேஸ்ல வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, சிவில் கேஸ்ல வரும். ஒருத்தரோட ப்ராப்பர்ட்டியில நம்ம ரெண்ட்டுக்கு இருக்கோம், அந்த பில்டிங்ல ஏதாவது ப்ராப்ளம் வருது அப்படின்னா இட் இஸ் அ சப்ஜெக்ட் மேட்டர் ஆஃப் சிவில். ஸோ சிவில் கோடை வந்து அவங்க என்ன ரிப்பீல் பண்ணல, கிரிமினல் கோடு மட்டும்தான் ரிப்பீல் பண்ணியிருக்காங்க. சிவில் லாவை ஃபர்தரா கிளாசிஃபை பண்றோம். லா ஆஃப் கான்ட்ராக்ட், ஃபேமிலி லா, ப்ராப்பர்ட்டி லா அண்ட் லா ஆஃப் டார்ட். சம் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் சிவில் அஃபென்ஸ் பார்த்தீங்கன்னா பிரீச் ஆஃப் கான்ட்ராக்ட், கான்ட்ராக்ட்ல சொல்லியிருக்கக்கூடிய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸை ஃபாலோ பண்ணாமல் இருக்கிறது. நான் டெலிவரி ஆஃப் கூட்ஸை டெலிவரி பண்றேன்னு சொல்லிட்டு ஆஸ் பர் த கமிட்மெண்ட்டை அதை டெலிவரி பண்ணாமல் இருக்கிறது. நான் பேமெண்ட் ஆஃப் டியூஸ் டு லெண்டர் ஆர் செல்லர், டிஃபாமேஷன், செல்லரோட பேரை கெடுக்கிற மாதிரி ஏதாவது பண்றது, இது எல்லாமே வந்து நமக்கு சிவில் அஃபென்சஸ்ல தான் வருது. அண்ட் டிஸ்பியூட் பிட்வீன் லேண்ட்லார்ட் அண்ட் டெனன்ட் அது எல்லாமே வந்து சிவில் லால தான் வருது. அடுத்து பார்த்தீங்கன்னா காமன் லா. காமன் லா அப்படிங்கிறது கேஸ் லா ஆஃப் அ கோர்ட். இப்போ சுப்ரீம் கோர்ட்ல இருந்து ஒரு கேஸ் லாவை ரெஃபரன்ஸ் எடுக்கிறோம் அப்படின்னா, இப்போ கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னாலே கேசவானந்த பாரதி கேஸ் வந்து நம்ம ரெஃபரன்ஸ் எடுக்காம இருக்கவே முடியாது. அந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட் மேட்டர்ல இப்போ கம்பெனில எடுத்துட்டீங்கன்னா ஆஷ்புரே ரயில்வே கேரேஜ் வர்சஸ் ரிச்சி, அந்த மாதிரி சில கேஸ்ல ரெஃபரன்ஸ் எடுத்து நம்ம சில கன்க்ளூஷன்ஸ் எடுப்போம். ஸோ அந்த மாதிரி நம்ம எடுக்கக்கூடியது வந்து காமன் லா அப்படின்னு கொண்டு வரோம். ஸோ சுப்ரீம் கோர்ட்டோட ஜட்மெண்ட்டை இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா கோர்ட்டுமே, எனி கோர்ட்டு வித்தின் த டெரிட்டரி ஆஃப் இந்தியா தே ஹாவ் டு ஃபாலோ
because Supreme Court is having a supreme authority as per Article 141 of the Constitution. ஸோ அவங்க ஜட்மெண்ட் கொடுக்குறாங்க இல்லையா, அதை வந்து டாக்ட்ரின் ஆஃப் ஸ்டார் டெசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். இட் இஸ் அ லாட்டின் ஃப்ரேஸ் விச் மீன்ஸ் டு ஸ்டாண்ட் பை தட் விச் இஸ் டிசைடட், விச் மீன்ஸ் ஆல்ரெடி அதை டிசைட் பண்ணிட்டாங்க, அந்த டெசிஷன் வந்து மற்ற கோர்ட்டை அதை பைண்ட் பண்ணும் அப்படிங்கிறது தான். Doctrine of stare decisis reinforces the obligation of court to follow the same principle or judgment. ஸோ எல்லா கேசஸ்லையுமே அதாவது வந்து என்னன்னா, அந்த ஒரு பர்டிகுலர் கேஸ் இட் இஸ் யூனிக் இன் த சென்ஸ் ஆஃப் த அதர் கேஸ், எல்லாமே ஒரே மாதிரி இருக்கு அப்படிங்கிற மாதிரி இருந்தாதான் இட் ஹேஸ் டு ஸ்டாண்ட் இன் ஆல் 4 லெக்ஸ். எல்லா விஷயமும் அந்த கேஸோட ஒத்து போகுது அப்படின்னா மட்டும்தான் அந்த ஜட்மெண்ட்டை அதை அடுத்த கேஸுக்கு நம்ம ரெஃபரன்ஸ் எடுக்க முடியும். ஸோ திஸ் இஸ் டேர்ம்ட் அஸ் டாக்ட்ரின் ஆஃப் ஸ்டார் டெசிஸ் அப்படின்னு சொல்றோம். அடுத்து வர்றது பிரின்சிபல் ஆஃப் நேச்சுரல் ஜஸ்டிஸ். இப்போ ஒரு சப்ஜெக்ட் மேட்டர் ரிலேட்டடா கோர்ட்டுக்கு ஒரு கேஸ் போகுது, பட் அந்த சப்ஜெக்ட் மேட்டர்ல இது வரைக்கும் இந்தியாவில் லாவே இல்லைன்னு வச்சுக்கோங்க. ஜட்ஜ் வந்து நான் இல்லை, இதுக்கு வந்து லா இல்லை, என்னால் ஜட்மெண்ட் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்ல முடியாது. இன் தட் அக்கேஷன்ஸ் த ஜட்மெண்ட் ஹேஸ் டு பி கிவன் ஆன் த பேசிஸ் ஆஃப் பிரின்சிபல்ஸ் ஆஃப் நேச்சுரல் ஜஸ்டிஸ். இதை வந்து நம்ம நெமோ ஜூடெக்ஸ் இன் கௌசா ஸ்வா அப்படின்னு சொல்றோம். இட் இஸ் அ லாட்டின் டேர்ம் விச் மீன்ஸ் நோ ஒன் ஷுட் பி மேட் அ ஜட்ஜ் இன் ஹிஸ் ஓன் காஸ் அண்ட் இட்ஸ் அ ரூல் அகெயின்ஸ்ட் ப்ரீஜுடிஸ். இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஆடி ஆல்ட்ரம் பேக்டம் விச் மீன்ஸ் ஹியர் த அதர் பார்ட்டி ஆர் கிவ் த அதர் பார்ட்டி அ ஃபேர் ஹியரிங். ஸோ அப்போ ஒரு ஜட்மெண்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடி போத் த பார்ட்டிஸ், தட் இஸ் கம்ப்ளைனன்ட் அண்ட் டிஃபெண்டன்ட், யார் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்களோ, யார் கேஸ் ஃபைல் பண்ணுறாங்களோ அவங்கள கம்ப்ளைனன்ட் அப்படின்னு சொல்லுவோம், யாருக்கு எகெயின்ஸ்டாக கேஸ் ஃபைல் பண்ணுறாங்களோ அவங்கள டிஃபெண்டன்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்போ அந்த கம்ப்ளைனன்ட் ஆஸ் வெல் அஸ் டிஃபெண்டன்ட் ரெண்டு பேருக்குமே ஆப்பர்ச்சுனிட்டி ஆஃப் பீயிங் ஹேர்டு கொடுத்து தான் அந்த கேஸை வந்து ஃபைனல் பண்ண முடியும். ஸோ அந்த ப்ராப்பர் ஹியரிங்க்கு அப்புறம் அவங்க ஜட்மெண்ட் கொடுக்குறாங்க இல்லையா, அதை வந்து நம்ம பிரின்சிபல்ஸ் ஆஃப் நேச்சுரல் ஜஸ்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த ஜட்மெண்ட் அப்படிங்கிறது இட் கேன் ஓவர்ரைட் ஆர் ஆல்டர் அ காமன் லா, பட் இட் கேனாட் ஓவர்ரைட் ஆர் சேஞ்ச் த ஸ்டாட்யூட். எக்ஸிஸ்டிங் ஸ்டாட்யூட்டை ஓவர்ரைட் பண்ற மாதிரி அவங்க ஜட்மெண்ட் கொடுக்கக்கூடாது, பட் காமன் லாவை ஓவர்ரைட் பண்ற மாதிரி ஜட்மெண்ட் கொடுக்கலாம். அடுத்து என்ஃபோர்சிங் த லா. என்ஃபோர்சிங் த லா, இப்போ என்ஃபோர்சிங் த லா அப்படின்னு வரும்போது யாரோட ரெஸ்பான்சிபிலிட்டின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட்டிவோட ரெஸ்பான்சிபிலிட்டி தான். இப்போ கம்பெனி லாவை என்ஃபோர்ஸ் பண்றது அப்படிங்கிறது யாரோட கண்ட்ரோல்ல வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் கார்பரேட் அஃபேர்ஸ். அதே வந்து இன்கம் டேக்ஸ்ல எடுத்துட்டீங்க அப்படின்னா யாரை சொல்லுவோம், அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து வெஸ்ட் வித் சிபிடிடி. ஸோ அந்த மாதிரி லாவை என்ஃபோர்ஸ் பண்றதுக்கு இப்போ செக்யூரிட்டிஸ் மார்க்கெட் எடுத்துட்டோம் அப்படின்னா செபி. ஸோ அந்த மாதிரி என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃப் த லா அப்படிங்கிறது இட் இஸ் அ சப்ஜெக்ட் மேட்டர் ஆஃப் தி எக்ஸிக்யூட்டிவ்ஸ். ஸோ அந்த எக்ஸிக்யூட்டிவ்ஸ் அப்படின்னு வரும்போது ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ், ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ், இப்போ கம்பெனி லா எடுத்துட்டோம்னா ஐசிஎல்எஸ் அவங்கெல்லாம் தான் வருவாங்க. ஸோ ஆஃப்டர் அ லா இஸ் பாஸ்ட் இன் அ பார்லிமெண்ட் அதை என்ஃபோர்ஸ் பண்ணணும். என்ஃபோர்ஸ் பண்றது மட்டும் இல்லாமல் அதை மானிட்டர் பண்றதுக்கு ஒரு குரூப் வேணும். ஸோ அப்போ அது வந்து எந்த கிரைட்டீரியால வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரியோட கண்ட்ரோல்ல வருது. ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் கார்பரேட் அஃபேர்ஸ், மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ், இவங்க எல்லாருமே எந்த கிரைட்டீரியால வந்துடுறாங்க, எக்ஸிக்யூட்டிவ் அத்தாரிட்டியில வந்துடுறாங்க. ஸோ மினிஸ்ட்ரி அப்படின்னு வரும்போது மினிஸ்டர்ஸ் மட்டும் கிடையாது, அங்க இருக்கக்கூடிய ஐஏஎஸ் அண்ட் ஐஆர்எஸ் ஆஃபீஸர்ஸ் அவங்கெல்லாம் தான் வந்து அதோட எக்ஸிக்யூட்டிவ் அப்படிங்கிற கிரைட்டீரியால எடுக்கிறோம். ஸோ மினிஸ்ட்ரிஸ் ஆர் டிபார்ட்மெண்ட். மினிஸ்ட்ரிஸ் அப்படிங்கிறது இட் இஸ் ஹெடட் பை அ மினிஸ்டர் அண்ட் இட் இஸ் ரன் பை இந்தியன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர்ஸ். கம்பெனி லாக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா ஐசிஎல்எஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இட் எக்ஸசைசஸ் எக்ஸிக்யூட்டிவ் அத்தாரிட்டி ஒன்லி த்ரூ த மினிஸ்ட்ரிஸ். மினிஸ்ட்ரி அல்லது டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஸ்டேட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ மினிஸ்ட்ரி இஸ் கம்போஸ்ட் ஆஃப் எம்ப்ளாய்டு அஃபீஷியல்ஸ் நோன் அஸ் சிவில் சர்வெண்ட். அந்த சிவில் சர்வெண்ட் எக்ஸாமுக்கு தான் அந்த யூபிஎஸ்சி எக்ஸாம்ஸ் எல்லாம் எழுதுறாங்க. கேபினெட் மினிஸ்டர், மேஜர் மினிஸ்டர்ஸ் வந்து எங்க இருப்பாங்கன்னா கேபினெட் மினிஸ்டர்ஸா இருப்பாங்க. அப்ப கேபினெட் மினிஸ்டர்ஸ் வந்து சிட் இன் தி யூனியன் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ். ஸோ இப்போ நம்ம இன்ட்ரோடக்ஷன்ல சொல்லும் போது என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா, ஒரு பில்லை வந்து பார்லிமெண்ட்ல ப்ரெசென்ட் பண்ணலாமா வேண்டாமாங்கிறத முதல்ல கேபினெட்ல டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் பார்லிமெண்ட்ல அதை டேபிள் பண்ணுவாங்க. பார்லிமெண்ட்ல டேபிள் பண்ணதுக்கு அப்புறம் தான் அதை வந்து பார்லிமெண்ட்ல டிஸ்கஷனுக்கு எடுத்துக்குவாங்க. ஸோ அப்போ அதை பார்லிமெண்ட்டுக்கு கொண்டு போறதா வேண்டாமாங்கிற டிஸ்கஷன் ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் டிஸ்கஷன் எங்க நடந்துரும், கேபினெட் மினிஸ்டர்ஸ் மீட்டிங்ல நடந்துரும். இப்போ இன்கம் டேக்ஸ் ஆக்டோட இம்ப்ளிமெண்டேஷன் யாரோட ரெஸ்பான்சிபிலிட்டியில வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸோட ரெஸ்பான்சிபிலிட்டியில வந்தா கூட மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ் அதுல டைரக்டா இன்வால்வ் ஆக மாட்டாங்க. தே அட்மினிஸ்டர் இட் த்ரூ சென்ட்ரல் போர்ட் ஆஃப் டைரக்ட் டேக்ஸ், சிபிடிடி மூலமா தான் அதை பண்ணுவாங்க. சிபிடிடி வந்து யாருக்கு கீழே வராங்க அப்படின்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் ரெவன்யூக்கு கீழே வராங்க. ஆக்சுவலா 1963 என்ன பண்ணாங்க அப்படின்னா சென்ட்ரல் ரெவன்யூ ஆக்ட் 1963 அப்படின்னு ஒன்று பாஸ் பண்ணாங்க. அதுக்கு கீழே 2 போர்டு கொண்டு வராங்க. சென்ட்ரல் போர்ட் ஆஃப் எக்ஸைஸ் அண்ட் கஸ்டம்ஸ் ஒன்று கொண்டு வந்தாங்க இன்டைரக்ட் டேக்ஸ்க்காக. இப்போ வந்து அதை நம்ம சிபிஐசி அப்படின்னு சொல்றோம்.
சிபிடிடின்னு ஒன்று கொண்டு வந்தாங்க, அது வந்து டைரக்ட் டேக்ஸோட அட்மினிஸ்ட்ரேஷனுக்காக. ஸோ அந்த எக்ஸிக்யூட்டிவ் அப்படிங்கிறது இட் வெஸ்ட் வித் தி மினிஸ்ட்ரிஸ் ஆக்ட் த்ரூ மினிஸ்டர்னு சொல்ல முடியாது, ஏன்னா மினிஸ்டர் அப்படிங்கிறது லெஜிஸ்லேட்டிவ் பாடியில் வந்துருவாங்க. அப்போ இங்கே இருக்கக்கூடிய ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் அண்ட் ஐஆர்எஸ் ஆஃபீஸர்ஸ் தான் வந்து அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிற ரோல் எடுப்பாங்க. மேஜர் மினிஸ்ட்ரிஸ் ஆஃப் இந்தியா அப்படின்னு எடுத்துட்டோம்னா நிறைய இருக்கு. பட் நம்ம இங்கே பார்க்கறது வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ், மினிஸ்ட்ரி ஆஃப் கார்பரேட் அஃபேர்ஸ், மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் அண்ட் மினிஸ்ட்ரி ஆஃப் லா அண்ட் ஜஸ்டிஸ் பார்க்குறோம். இப்போ மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ் எடுத்துட்டோம்னா அதுக்கு இன்னொரு பேர் என்ன சொல்றாங்கன்னா வீட்டா மன்றாலயா அப்படின்னு சொல்றோம். இட் இஸ் அ மினிஸ்ட்ரி வித்தின் த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கன்சர்ன்ட் வித் தி எக்கானமி ஆஃப் இந்தியா. அப்போ இவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் எக்கானமி ரிலேட்டடா டெசிஷன்ஸ் எடுக்கிறது எல்லாமே இவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டியில் தான் வருது. பிளஸ் டேக்ஸ் ரேட்டு சார்ஜ் பண்றது, ஏன்னா டேக்ஸ் போடுறதுங்கிறதே ஒரு எக்கனாமிக் ஆக்டிவிட்டி தான். ஸோ அப்போ அந்த இந்தியன் எக்கானமிக்காக அவங்க பண்ணக்கூடிய நிறைய ஆக்டிவிட்டிஸ், இப்போ டேக்ஸ் ரேட்டை ஜாஸ்தி பண்றது கம்மி பண்றது, இது எல்லாமே வந்து பார்ட் ஆஃப் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் தான். ஸோ அது எல்லாமே யாரோட ரெஸ்பான்சிபிலிட்டிக்கு கீழே வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸோட ரெஸ்பான்சிபிலிட்டிக்கு கீழே வருது. ஸோ அவங்களோட கண்ட்ரோலில் வர்றது டாக்ஸேஷனு, ஃபினான்ஷியல் லெஜிஸ்லேஷன்ஸு, ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸு, கேபிட்டல் மார்க்கெட்டு, சென்டர் அண்ட் ஸ்டேட் ஃபினான்சஸ் எப்படி பிரிக்கணும், யூனியன் பட்ஜெட்டை ப்ரெசென்ட் பண்ணுறது. ஃபினான்ஸ் மினிஸ்டரோட மேஜர் ரோலே பார்த்தீங்கன்னா பட்ஜெட்டை ப்ரெசென்ட் பண்ணுறது தான். ஸோ அப்போ ஆஸ் அ சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் டே டு டேல இந்த மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸில் என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க வேண்டிய ரெஸ்பான்சிபிலிட்டி ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்டுக்கு இருக்கு. திஸ் மினிஸ்ட்ரி இஸ் ஸோ இம்பார்ட்டன்ட் தட் மெனி மினிஸ்டர்ஸ் ஹவ் ப்ரிஃபர்ட் டு ஹோல்டு த போர்ட்ஃபோலியோ ஆஃப் ஃபினான்ஸ் மினிஸ்டர். நவ் த ஃபினான்ஸ் மினிஸ்டர் இஸ் நிர்மலா சீதாராமன். ஸோ ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஃபினான்ஸ் மினிஸ்டர் எடுத்துட்டீங்க அப்படின்னா ப்ரெசன்டேஷன் ஆஃப் தி யூனியன் பட்ஜெட். ஆக்சுவலாக நம்ம என்ன சொன்னோம்னா எதுவுமே வந்து பார்லிமெண்ட்ல ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அதை பில்லுன்னு சொல்லுவோம், பார்லிமெண்ட்ல பாஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் ஆக்ட்னு சொல்லுவோம். ஸோ இந்த யூனியன் பட்ஜெட்டை பார்லிமெண்ட்ல ப்ரெசென்ட் பண்ணும்போது அதை ஃபினான்ஸ் பில் அப்படின்னு சொல்லுவோம். அதை பாஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் ஃபினான்ஸ் ஆக்ட் அப்படின்னு சொல்றோம். ஆனுவல் ஃபினான்ஸ் ஆக்ட், அதாவது ஒவ்வொரு வருஷமுமே பார்த்தீங்கன்னா ஃபினான்ஸ் ஆக்டுங்கிறது பார்லிமெண்ட்ல பாஸ் பண்ணுவாங்க. அப்போ யூனியன் பட்ஜெட் அப்படிங்கிறது இந்தியாவில் 1 பிப்ரவரி, முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா 28, அதாவது லாஸ்ட் டே ஆஃப் த பிப்ரவரி இருந்தது. இப்போ வந்து 1 பிப்ரவரி அப்படின்னு அதை மாற்றிருக்காங்க. ஏன்னா 1 பிப்ரவரியில் அவங்க பில்லை ப்ரெசென்ட் பண்ணாதான் அதை ஆக்டாக பாஸ் பண்ணதுக்கப்புறம் அதோட டேட் ஆஃப் அப்ளிகபிலிட்டி எப்போ வரும்னா 1 ஏப்ரல்ல இருந்து வந்துடும். ஸோ அதனால தான் அவங்க கன்வீனியன்ஸ்க்காக என்ன பண்ணுறாங்கன்னா 1 பிப்ரவரியில் யூனியன் பட்ஜெட்டை ப்ரெசென்ட் பண்ணுறாங்க. தட் இஸ் ஃபினான்ஸ் பில் அப்படின்னு சொல்கிறோம். இதில் வந்து 2 டைப் ஆஃப் பட்ஜெட் நம்ம சொல்கிறோம். ஒன்று வந்து நார்மல் பட்ஜெட், இன்னொன்று இன்டரிம் பட்ஜெட். எலெக்ஷன் டைமில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா புது கவர்மெண்ட் வர போகிறதுனால எக்ஸிஸ்டிங் கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த February 1 அன்னைக்கு இன்டரிம் பட்ஜெட்டை ப்ரெசென்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் எலெக்ஷன் முடிஞ்சு எல்லாரும் வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஃபைனல் பட்ஜெட் ஒன்று ப்ரெசென்ட் பண்ணுவாங்க. ஸோ இப்போ இருக்கக்கூடிய நிர்மலா சீதாராமன் மேடம் பார்த்தீங்க அப்படின்னா இது வரைக்கும் 6 ஃபைனல் பட்ஜெட் ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க, 2 இன்டரிம் பட்ஜெட் ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் யூனியன் பட்ஜெட் வந்து யார் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொரார்ஜி தேசாய் வந்து 1962 1969 வரைக்கும் இருந்திருக்காரு. அவர் தான் இப்போ இருக்கிறதுலே மேக்ஸிமம் 10 யூனியன் பட்ஜெட் வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு. பி சிதம்பரம் வந்து 9 பட்ஜெட்டு, பிரணாப் முகர்ஜி 8, யஷ்வந்த் சின்ஹா 8, மன்மோகன் சிங் வந்து 6 அண்ட் நிர்மலா சீதாராமன் வந்து 8 பட்ஜெட் ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. அதில் 6 பட்ஜெட் வந்து ரெகுலர் பட்ஜெட்டு, 2 பட்ஜெட் வந்து இன்டரிம் பட்ஜெட் ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா போன எலெக்ஷன் அண்ட் இந்த எலெக்ஷன் ரெண்டும் சேர்த்து. கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் தி மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு கீழே என்னெல்லாம் சர்வீசஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கு. அதில் நம்ம சிலது இங்கே லிஸ்ட் அவுட் பண்ணுறோம். இந்தியன் ரெவன்யூ சர்வீஸ், இந்தியன் ஆடிட் அண்ட் அக்கௌண்ட் சர்வீஸ், இந்தியன் எக்கனாமிக் சர்வீஸ், இந்தியன் சிவில் அக்கௌண்ட் சர்வீஸ், இது இல்லாமல் இந்தியன் காஸ்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்ட் சர்வீஸ். இதெல்லாம் வந்து கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் தி மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸில் வருது. இப்போ டிபார்ட்மெண்ட்ஸ் ஆஃப் மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் எக்கனாமிக் அஃபேர்ஸ், டிபார்ட்மெண்ட் ஆஃப் எக்ஸ்பெண்டிச்சர், டிபார்ட்மெண்ட் ஆஃப் ரெவென்யூ, டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஃபினான்ஷியல் சர்வீசஸ், டிபார்ட்மெண்ட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் பப்ளிக் அசெட் மேனேஜ்மெண்ட், டிபார்ட்மெண்ட் ஆஃப் பப்ளிக் என்டர்பிரைசஸ். இதில் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் தனித்தனி போர்ட்ஃபோலியோ இருக்கும். அவங்க மேனேஜ் பண்ண வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படிங்கிறது டைம் டு டைம் தே டிஸ்கஸ் அமாங் தெம்செல்ஸ். அடுத்து வர்றது மினிஸ்ட்ரி ஆஃப் கார்பரேட் அஃபேர்ஸ். ஸோ கம்பெனிஸ் ஆக்ட் 1956 இருந்தது. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நிறைய கம்பெனிஸ் ஆக்ட் தாண்டி தான் நம்ம கம்பெனிஸ் ஆக்ட் 1956 வந்திருக்கு. அதுக்கடுத்து இப்போ இருக்கிறது அட் ப்ரெசன்ட் பார்த்தீங்கன்னா கம்பெனிஸ் ஆக்ட் 2013. அது இல்லாமல் எல்எல்பி ஆக்ட் 2008. இது ரெண்டோட அட்மினிஸ்ட்ரேஷனும் யாரோட கண்ட்ரோலில் வருது? மினிஸ்ட்ரி ஆஃப் கார்பரேட் அஃபேர்ஸோட கண்ட்ரோலில் வருது. திஸ் மினிஸ்ட்ரி இஸ் ரெஸ்பான்சிபிள் மெயின்லி ஃபார் த ரெகுலேஷன் ஆஃப் இந்தியன் என்டர்பிரைசஸ் இன் த இண்டஸ்ட்ரியல் ஆஸ் வெல் அஸ் இன் த சர்வீஸ் செக்டர்.
ஸோ இட் இஸ் ரன் பை சிவில் சர்வெண்ட். நம்ம முதலே சொன்னோம் கம்பெனி லாக்கு மட்டும் ICLS வரும், தட் இஸ் இந்தியன் கார்பரேட் லா சர்வீஸ் கேடர். நம்ம UPSCயில் போய் பார்த்தீங்க அப்படின்னா அதில் நிறைய கேடர்ஸ் வரும். அதில் ஒன் ஆஃப் த கேடர் IAS தான் நிறைய பேர் பேசிட்டு இருக்கிறோம், பட் IAS இல்லாமல் நிறைய கேடர்ஸ் வருது. அதில் ஒன் ஆஃப் த கேடர்ஸ் வந்து ICLS, தட் இஸ் இந்தியன் கார்பரேட் லா சர்வீஸ். அப்போ கம்பெனிஸை பொறுத்த வரைக்கும் ரெஜிஸ்ட்ரார் ஆஃப் கம்பெனிஸ் கிட்ட தான் நம்ம எல்லா ரெஜிஸ்ட்ரேஷனுக்கும் கொண்டு போவோம். அந்த ROCயா இருக்கிறதுக்கான எலிஜிபிலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ICLS இருக்கணும். ICLS கேடர்ல வரவங்க தான் ROCல ரீஜனல் டைரக்டர் அப்படிலாம் வருவாங்க. இதோட ஹையஸ்ட் பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைரக்டர் ஜெனரல் ஆஃப் கார்பரேட் அஃபேர்ஸ். அவர் தான் வந்து அப்பர் ஸ்கேல் ஃபார் த ICLS, விச் மீன்ஸ் ICLSல டாப் மோஸ்ட் பொசிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைரக்டர் ஜெனரல் ஆஃப் கார்பரேட் அஃபேர்ஸ். அடுத்து வர்றது மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ். மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் அப்படிங்கிறது இன்டர்னல் அஃபேர்ஸ் மட்டும் பார்த்துக்குவாங்க, விச் மீன்ஸ் இன்டர்னல் செக்யூரிட்டி, டொமஸ்டிக் பாலிசி. இப்போ ஒரு இடத்துல வந்து இன்டர்னலா ஏதாவது ஒரு ரியாட் ஃபார்ம் ஆகுதுன்னா அதை கண்ட்ரோல் பண்றதெல்லாம் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸோட கண்ட்ரோல்ல தான் வருது. இட் இஸ் ஹெடட் பை யூனியன் மினிஸ்டர் ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ். இவங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் பார்டர் மேனேஜ்மெண்ட், டிபார்ட்மெண்ட் ஆஃப் இன்டர்னல் செக்யூரிட்டி, டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஜம்மு காஷ்மீர் அண்ட் லடாக். ஏன்னா அங்கே வந்து ஆல்வேஸ் ப்ராப்ளம்ஸ் வெஸ்டிங் அப்படிங்கிறதுனால அதை வந்து நம்ம தனியாக கிரைட்டீரியாஸ் பண்ணுறோம். டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஹோம், டிபார்ட்மெண்ட் ஆஃப் அஃபீஷியல் லாங்குவேஜ், டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஸ்டேட். டிபார்ட்மெண்ட் ஆஃப் அஃபீஷியல் லாங்குவேஜுக்கு கீழே பார்த்தீங்கன்னா 3 டிபார்ட்மெண்ட் வருது. சென்ட்ரல் டிரான்ஸ்லேஷன் புரே, சென்ட்ரல் ஹிந்தி ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட், டைரக்டரேட் ஆஃப் சென்சஸ் ஆபரேஷன். இது எல்லாமே டிபார்ட்மெண்ட் ஆஃப் அஃபீஷியல் லாங்குவேஜுக்கு கீழே வருது. மினிஸ்ட்ரி ஆஃப் லா அண்ட் ஜஸ்டிஸ், விச் இஸ் அ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். இவங்களும் கேபினெட் மெம்பர் தான். ஹோம் மினிஸ்ட்ரியும் கேபினெட் தான், ஃபினான்ஸும் வந்து கேபினெட் தான். மினிஸ்ட்ரி ஆஃப் லா அண்ட் ஜஸ்டிஸோட ரோல் இன் லீகல் ஃப்ரேம்வொர்க் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் எந்த லா கொண்டு வரணும்னாலும் அதை ஃபைனலைஸ் பண்ணி ஃபைன் டியூன் பண்ண வேண்டிய ரெஸ்பான்சிபிலிட்டி. ஏன்னா இப்போ மினிஸ்ட்ரி ஆஃப் கார்பரேட் அஃபேர்ஸ் வந்து ஒரு பில்லு ப்ரெசென்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு தெரியாது எந்த ப்ரொவிஷன் வந்து கான்ஸ்டிடியூஷனுக்கு இன்கன்சிஸ்டண்டா இருக்கு, இல்லை வேற ஏதாவது லாக்கு வந்து அது இன்கன்சிஸ்டண்டா இருக்கா அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியாது. அப்போ அவங்க வந்து என்ன பண்ணணும்னா மினிஸ்ட்ரி ஆஃப் லா அண்ட் ஜஸ்டிஸ்ல ஒரு ரெஃபரன்ஸ் எடுக்கணும், அவங்க கண்டிப்பாக ஒரு அப்ரூவல் அப்படிங்கிறத கொடுக்கணும். ஸோ அப்போ மேனேஜ்மெண்ட் ஆஃப் லீகல் அஃபேர்ஸ் த்ரூ லெஜிஸ்லேட்டிவ் டிபார்ட்மெண்ட். லெஜிஸ்லேட்டிவ் ஆக்டிவிட்டீஸுக்கு வந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் லீகல் அஃபேர்ஸ்னு வச்சிருக்காங்க. அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் ஜஸ்டிஸ்க்கு டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஜஸ்டிஸ். ஸோ இப்போ டிபார்ட்மெண்ட் ஆஃப் லீகல் அஃபேர்ஸோட ஒர்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரிஸ் ஆஃப் த சென்ட்ரல் கவர்மெண்ட்டை அது ஃபுல்லாக அவங்களுக்கு எல்லாத்துக்குமே அட்வைஸ் பண்ணுறது தான் இவங்களோட வேலை. டிபார்ட்மெண்ட் ஆஃப் லீகல் அஃபேர்ஸ் நான் சொன்னேன் இல்லைங்களா, இன்கன்சிஸ்டண்டாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறத அவங்க கன்ஃபார்ம் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது. ஸோ அந்த கன்ஃபர்மேஷனுக்கு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா தே கெட் த அட்வைஸ் ஆஃப் தி டிபார்ட்மெண்ட் ஆஃப் லீகல் அஃபேர்ஸ். while the legislative department is concerned with the drafting of the principal legislation. அதாவது பில்லை கொண்டு வந்துட்டாங்க அப்படிங்கிற பட்சத்தில் பில்லு பார்லிமெண்ட்ல ஆக்டா பாஸ் ஆனதுக்கு அப்புறம் அந்த ஆக்டை டிராஃப்ட் பண்ணி அதை வந்து ஒரு பேர் ஆக்டா ப்ரெசென்ட் பண்ண வேண்டிய ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து யாரோடது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெஜிஸ்லேட்டிவ் டிபார்ட்மெண்ட்டோடது. ஸோ டிபார்ட்மெண்ட் ஆஃப் மினிஸ்ட்ரி ஆஃப் லா அண்ட் ஜஸ்டிஸ்க்கு கீழே யார் யார் வர்றாங்க, டிபார்ட்மெண்ட் ஆஃப் லீகல் அஃபேர்ஸ், லெஜிஸ்லேட்டிவ் டிபார்ட்மெண்ட் அண்ட் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஜஸ்டிஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா போர்டுக்கு வரும். போர்டில் வந்து நிறைய போர்ட்ஸ் இருக்கு அப்படின்னா கூட நம்ம இங்கே முக்கியமான சில போர்டு மட்டும்தான் டிஸ்கஸ் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் வந்து செபி. செபியோட ரோல் பார்த்தீங்கன்னா இட் இஸ் த ரெகுலேட்டரி பாடி ஃபார் செக்யூரிட்டிஸ் அண்ட் கமாடிட்டி மார்க்கெட் இன் இந்தியா அண்டர் த ஓனர்ஷிப் ஆஃப் மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ். ஸோ செபி யாருக்கு கீழே வராங்க, மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ்க்கு கீழே தான் வராங்க. செபி எஸ்டாப்ளிஷ் பண்ணது 12th April 1982. அப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணும்போது அதை எக்ஸிக்யூட்டிவ் பாடியாக தான் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அதுக்கான ஸ்டாச்சுட்டரி பவர் கொடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஹர்ஷத் மேத்தா ஸ்கேமுக்கு அப்புறம் தான் செபிக்கு வந்து ஒரு ஸ்டாச்சுட்டரி பவர் கொடுக்குறாங்க. ஹர்ஷத் மேத்தா ஸ்கேம் பற்றி நம்ம இன்னொரு நாள் டிஸ்கஸ் பண்ணலாம். ஸ்டாச்சுட்டரி பவர்ஸ் ஆன் 30th January 1992 அதில் தான் கொடுக்குறாங்க. அதனால தான் வந்து நம்ம செபி ஆக்ட் 1992 அப்படின்னு சொல்கிறோம். பட் செபி எஸ்டாப்ளிஷ் பண்ணது 1988. பட் அதுக்கான ஸ்டாச்சுட்டரி பவர் 1992 வந்ததுனால தான் செபி ஆக்டை மென்ஷன் பண்ணும்போது செபி ஆக்டை 1992 அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து வர்றது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து நம்மளோட சென்ட்ரல் பேங்க் அண்ட் இட் இஸ் த ரெகுலேட்டரி பாடி ரெஸ்பான்சிபிள் ஃபார் ரெகுலேஷன் ஆஃப் இந்தியன் பேங்கிங் சிஸ்டம். இதையும் யாருக்கு கீழே வருது, மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ்க்கு கீழே தான் வருது. இட் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் தி கண்ட்ரோல், இஷ்யூ அண்ட் மெயின்டைனிங் சப்ளை ஆஃப் இந்தியன் ருப்பி. அப்போ நியூ கரன்சிஸ் ஏதாவது இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அது எல்லாமே யாரோட கண்ட்ரோலில் தான் வரும், ஆர்பிஐயோட கண்ட்ரோலில் தான் வரும். அது இல்லாமல் நம்மளோட மெயின் பேமெண்ட் சிஸ்டம் வந்து த்ரூ ஆர்பிஐ நெட்வொர்க் தான் வருது. ஸோ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அந்த காயின்ஸ் அடிக்கிறது இல்லை நோட்டு பிரிண்ட் பண்ணுறதெல்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களோட பாரதிய ரிசர்வ் பேங்க் நோட் முத்ரான் அப்படிங்கிறது இட் இஸ் அ ஸ்பெஷலைஸ்டு டிவிஷன் ஆஃப் ஆர்பிஐ த்ரூ விச் இட் பிரிண்ட்ஸ் அண்ட் மின்ஸ் இந்தியன் கரன்சி நோட்ஸ்.
கரன்சி பிரிண்டிங் ப்ரெஸ் 2 இடத்துல சொல்கிறோம். ஒன்று நாசிக் விச் இஸ் இன் வெஸ்டர்ன் இந்தியா அண்ட் இன்னொன்று தேவாஸ் விச் இஸ் இன் சென்ட்ரல் இந்தியா. ஆர்பிஐல வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, நம்ம யூபிஐ பேமெண்ட்ஸ் எல்லாம் பண்ணுறோம் இல்லைங்களா, அதுக்கு வந்து என்பிசிஐ நேஷனல் பேமெண்ட்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா, அதுவுமே வந்து ஆர்பிஐயோட கீழே தான் வருது. இட் இஸ் அ ஸ்பெஷலைஸ்டு டிவிஷன் டு ரெகுலேட் தி பேமெண்ட் அண்ட் செட்டில்மெண்ட் சிஸ்டம் இன் இந்தியா. அது மட்டும் இல்லாமல் ஒரு பேங்க்ல இருக்கக்கூடிய டெபாசிட்டுக்கு இன்சூரன்ஸ் பண்ணுறது அண்ட் பேங்க் வந்து ஒருத்தருக்கு லோன் கொடுக்குறாங்க அப்படின்னா, இப்போ பார்த்தீங்கன்னா ஒருத்தர் 10 லட்ச ரூபாய்க்குள்ள லோன் வாங்கணும் அப்படின்னா அது சிஜிடி எம்எஸ்சி ஸ்கீமுக்கு கீழே அன்செக்யூர்டா ஒரு பேங்க் வந்து லோன் கொடுக்கலாம். ஸோ அப்போ பேங்க் வந்து லோன் கொடுத்துட்றாங்க. ஒருவேளை அந்த பார்ட்டி அதை கட்டாமல் போயிட்டாங்கன்னா பேங்க்குக்கு லாஸ் ஆகும் இல்லையா, அந்த லாஸை வந்து அவங்க இண்டெம்னிஃபை பண்ணுறதுக்காக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா டெபாசிட் இன்சூரன்ஸ் அண்ட் கிரெடிட் கேரண்டி கார்பரேஷன் அப்படின்னு ஒன்று எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி என்னன்னா அந்த இன்சூரன்ஸ்க்கான டெபாசிட்டுக்கான இன்சூரன்ஸை ஆஸ் வெல் அஸ் அவங்க பேங்க் ப்ரொவைட் பண்ணக்கூடிய கிரெடிட்டுக்கான இன்சூரன்ஸும் சேர்ந்து இவங்க டேக் கேர் பண்ணிக்குவாங்க. அண்ட் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஐபிபிஐ இன்சால்வன்சி அண்ட் பேங்க்ரப்சி போர்ட் ஆஃப் இந்தியா. ஸோ இவங்களோட ரோல் பார்த்தீங்க அப்படின்னா இன்சால்வன்சி ப்ரொசீடிங்ஸ் நம்ம கம்பெனிலால வைண்டிங் அப் அப்படின்னு பார்த்துருப்போம். ஸோ இன்சால்வன்சி அப்படிங்கிறது என்னன்னா ஒரு பர்சனுக்கு ஒருத்தர் கடன் வாங்கிறாரு, கடன் நிறைய இருக்கு, ஆனால் அவர்கிட்ட அசட் இல்லை. அப்போ வந்து அந்த கடனை கட்ட முடியாது அப்படின்ற சுச்சுவேஷன்ல அவர் வந்து என்ன பண்ணலாம், ஐபிபிஐ அப்ரோச் பண்ணி இன்சால்வன்சி ப்ரொசீடிங்ஸுக்கு அவர் ட்ரை பண்ணலாம். அப்போ இன்சால்வன்சி ப்ரொசீடிங்ஸ் இனிஷியேட் பண்ணி அவர் ஐபி அப்படின்னு இண்டிவிஜுவலை டிக்ளேர் பண்ணிட்டாங்க அப்படின்னா கடன் கொடுத்த யாருமே அவரை போய் டிஸ்டர்ப் பண்ண முடியாது. அவராக ஏர்ன் பண்ணி எப்போ கொடுக்குறாரோ அப்போ வந்து அவர் ரிலீஸ் ஆர்டர் அப்படிங்கிற மாதிரி ஒன்று வாங்கிக்குவாங்க. ஸோ ஐபி அப்படிங்கிறது இன்சால்வன்சி ப்ரொசீடிங்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அந்த இன்சால்வன்சி ப்ரொசீடிங்ஸ் எல்லாமே ஓவர்சீ பண்ணுறது இந்த ஐபிபிஐ தான் பண்ணுவாங்க. ஸோ இதில் வந்து நிறைய என்டிட்டிஸ் வராங்க. இன்சால்வன்சி ப்ரொஃபஷனல் ஏஜென்சிஸு, இன்சால்வன்சி ப்ரொஃபஷன்ஸு, இன்ஃபர்மேஷன் யூட்டிலிட்டிஸ், இது எல்லாமே யாரோட கண்ட்ரோலில் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்சால்வன்சி ப்ரொசீடிங்ஸ் as well as ஐபிபிஐயோட கண்ட்ரோலில் தான் வருது. இட் வாஸ் எஸ்டாப்ளிஷ்ட் ஆன் 1st October 2016 and given statutory powers through ஐபிசி கோடு. ஸோ இன்சால்வன்சி அண்ட் பேங்க்ரப்சி கோட் அப்படின்னு சொல்லுவோம், which was passed in Lok Sabha on 5th May 2016. அதனால தான் அது ஐபிசி கோடு 2016 அப்படின்னு சொல்லுவோம். ஐபிசியில் யாரெல்லாம் கவர் ஆகுறாங்கன்னா இண்டிவிஜுவல்ஸு, கம்பெனி, எல்எல்பி, பார்ட்னர்ஷிப் ஃபர்ம்ஸு கவர் ஆகுறாங்க. இதோட மெயின் பர்பஸ் ஐபிசி வரதுக்கு முன்னாடி இன்சால்வன்சி ப்ரொசீடிங்ஸ் இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருந்தது. பட் அந்த இன்சால்வன்சி ப்ரொசீடிங்ஸை ஸ்பீடப் பண்ணுறதுக்காக தான் இவங்க வந்து ஐபிபிஐயை கொண்டு வராங்க. ஸோ இப்போ நிறைய பேங்க் பார்த்தீங்கன்னா கடன் கொடுத்துருப்பாங்க, பட் அந்த கடனை வசூலும் பண்ண முடியாது. ப்ராப்பர்ட்டி செக்யூரிட்டி தான் வாங்கியிருப்பாங்க, பட் அந்த ப்ராப்பர்ட்டியை சேலும் பண்ண முடியாது. அப்போ ஸ்ட்ரெஸ்டு அசெட்ல இருந்து அமௌண்ட்டை ரெக்கவரி பண்ணுறதுக்கு பேங்கிங் இன்ஸ்டிடியூஷன்ஸுக்கு இவங்களோட சப்போர்ட் அப்படிங்கிறது ரொம்ப பெருசாக இருக்கும். இட் ஹேண்டில்ஸ் த கேசஸ் யூசிங் 2 ட்ரிபியூனல்ஸு. ஒன்று வந்து என்சிஎல்டி, இன்னொன்று வந்து டிஆர்டி. அதாவது ஒருத்தர் ஒரு பேங்க் வந்து ஒரு கம்பெனிக்கு கடன் கொடுக்குறாங்க, அந்த கம்பெனி கிட்ட அசட் இருந்தது அப்படின்னா டெப்ட் ரெக்கவரி ட்ரிபியூனல் மூலமாக ரெக்கவரி பண்ணிக்கலாம். ஒருவேளை அசட்டே இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் டைரக்டர்ஸ் வந்து பர்சனலி லைபிள், ஏன்னா டைரக்டர்ஸ் வந்து ஷூரிட்டி கொடுத்துருப்பாங்க. டைரக்டர்ஸ் பர்சனலி லைபிள் அப்படின்னு வரும்போது என்சிஎல்டி மூலமாக கொண்டு வருவாங்க. ஸோ இது எல்லாமே ஐபிபிஐயோட கண்ட்ரோலில் தான் வரும். அடுத்து பார்த்தோம்னா லாஸ்ட்டாக ஸ்ட்ரக்சர் ஆஃப் தி இந்தியன் ஜுடிஷியல் சிஸ்டம். அப்போ இந்தியன் ஜுடிஷியல் சிஸ்டமோட சிஸ்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இன்கேஸ் தெர் இஸ் அ டிஸ்பியூட் பிட்வீன் சிட்டிசன் அண்ட் சிட்டிசன், கவர்மெண்ட் அண்ட் கவர்மெண்ட்டு, சிட்டிசன் அண்ட் கவர்மெண்ட்டு, சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு நடுவில் ப்ராப்ளம், எல்லா டிஸ்பியூட்டுக்குமே நம்ம ஜுடிஷியரி சிஸ்டமை அப்ரோச் பண்ணலாம். ஜுடிஷியரி சிஸ்டமோட ஃபங்க்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக்கியமான ஃபங்க்ஷன் வந்து இன்டர்பிரட்டேஷன் ஆஃப் த ஆக்ட். இன்டர்பிரட்டேஷன் அப்படிங்கிறது என்னன்னா, இப்போ ஒன்றும் இல்லை, புக்கில் இருக்கிறது உங்களுக்கு கிளியராக புரியும் அப்படின்னா நான் எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அதை வந்து நம்ம கொஞ்சம் டீட்டெயில் பண்ணுறோம் இல்லையா, இன்டர்பிரட் பண்ணுறோம். அந்த இடத்துல அந்த புக்கை எழுதும்போது, அந்த சப்ஜெக்ட் மேட்டரை எழுதும்போது அவங்க என்ன பெர்ஸ்பெக்டிவ்ல அதை எழுதியிருக்காங்க அப்படிங்கிறத நாங்கள் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறோம் இல்லையா. அதே மாதிரி ஜுடிஷியல்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த லாவை இன்டர்பிரட் பண்ணுவாங்க. என்ன பெர்ஸ்பெக்டிவ்ல அந்த லா மேக்கர்ஸ் அந்த ப்ரொசீஜரை கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத அவங்க இன்டர்பிரட் பண்ணுவாங்க. ஸோ இன்டர்பிரட்டேஷன் ஆஃப் ஆக்ட் வந்து அவங்களோட மெயின் ரெஸ்பான்சிபிலிட்டியாக வருது. டிஸ்பியூட் ரெசல்யூஷன் அண்ட் ப்ரொமோஷன் ஆஃப் தி ஃபேர்னஸ் எமாங் த சிட்டிசன்ஸ் ஆஃப் இந்தியா, இது வந்து ஜுடிஷியரி சிஸ்டமோட மெயின் ஃபங்க்ஷனாக சொல்கிறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஹையரார்கி ஆஃப் கோர்ட்டு, அது நம்ம முதலே டிஸ்கஸ் பண்ணோம். ஃபர்ஸ்ட் வந்து டாப் நாட்ச்ல சுப்ரீம் கோர்ட்டு, அதுக்கு கீழே ஹை கோர்ட்டு அண்ட் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ஸ் வருது. பட் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ஸ் வந்து சிவில் மேட்டர்ஸ் தான் வந்து ஹேண்டில் பண்ணுவாங்க. கிரிமினல் மேட்டர்ஸ் வரும்போது கோர்ட் ஆஃப் செஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ சுப்ரீம் கோர்ட்டோட டெசிஷன் அப்படிங்கிறது இட் இஸ் பைண்டிங் ஆன் ஆல் த ஹை கோர்ட்ஸ் ஆஸ் பர் ஆர்டிகல் 141. அப்போ சுப்ரீம் கோர்ட்டோட டெசிஷன் அப்படிங்கிறது தான் ஃபைனல் வேர்டு.
இப்போ தூக்கு தண்டனை அப்படின்னு வரும்போது மட்டும்தான் அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சென்டென்ஸ் ஆஃப் டெத் அப்படின்னா மட்டும் கருணை மனு போடலாம் ஜனாதிபதிக்கு. அதர்வைஸ் சுப்ரீம் கோர்ட்டோட வேர்டு ஆர் டெசிஷன் தான் வந்து ஃபைனல் வேர்ட் ஆஃப் த மேட்டர் ஆன் த மேட்டர் இன் இந்தியா. அதுக்கு மேல நம்ம வந்து வேற யாரையும் அப்ரோச் பண்ண முடியாது. Supreme Court is the apex body of the judiciary. It was established on 26th January 1950. Chief Justice of Indiaக்கு தான் வந்து ஹையஸ்ட் அத்தாரிட்டி இருக்கு. ஸோ ஹையஸ்ட் அத்தாரிட்டி அப்பாயிண்டட் அண்டர் ஆர்டிகிள் 126. பிரின்சிபல் பெஞ்ச் ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ரீசெண்டாக ஒரு கேஸ், இப்போ இவங்க கரூர் கேஸில் பார்த்தீங்க அப்படின்னா 2 பேர் வந்து 2 ஜட்ஜ் வந்து ஒரு கேஸை விசாரிச்சிருப்பாங்க அப்படின்னா அது 2 மெம்பர் பெஞ்ச் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பிரின்சிபல் பெஞ்ச் அப்படிங்கிறது 7 மெம்பர்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கணும், இன்க்ளூடிங் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா. இப்போ அட் ப்ரெசென்ட் பார்த்தீங்கன்னா 34 ஜட்ஜஸ் இருக்காங்க, இன்க்ளூடிங் சீஃப் ஜஸ்டிஸ். ஒரு இண்டிவிஜுவல் டைரக்டா சுப்ரீம் கோர்ட் போக முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா டைரக்டா போகலாம். எப்போ போகலாம் அப்படின்னா கான்ஸ்டிடியூஷன் படி அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஏதாவது அஃபெக்ட் ஆச்சு அப்படின்னா டைரக்டா கான்ஸ்டிடியூஷனல் ரெமடிஸுக்காக ஆர்டிகிள் 32 படி ரிட் பெட்டிஷன் ஃபைல் பண்ணலாம் டைரக்டா சுப்ரீம் கோர்ட்ல. மற்றபடி சுப்ரீம் கோர்ட்டுக்கு நம்ம அப்பலேட் ஜூரிஸ்டிக்ஷனுக்கு தான் போவோம். ஹைகோர்ட் வந்து ஹையஸ்ட் கோர்ட் ஆஃப் அப்பீல் இன் ஈச் ஸ்டேட் அண்ட் யூனியன் டெரிட்டரி. ஸோ அப்போ ஆர்டிகல் 214 என்ன சொல்றாங்க அப்படின்னா தேர் மஸ்ட் பி அ ஹைகோர்ட் இன் ஈச் ஸ்டேட் அப்படின்னு சொல்றாங்க. ஹைகோர்ட்டுக்கும் அப்பலன்ட் ஜூரிஸ்டிக்ஷன் இருக்கு, ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன் இருக்கு, சூப்பர்வைசரி ஜூரிஸ்டிக்ஷன் இருக்கு. ஆர்டிகல் 227 படி ஹைகோர்ட்டோட சூப்பர்வைசரி பவர் வந்து இட் இஸ் லிமிட்டட். சுப்ரீம் கோர்ட்டோட சூப்பர்வைசரி பவர் வந்து இட் இஸ் எக்ஸ்ட்ராடினரி, பட் ஹைகோர்ட்டோட சூப்பர்வைசரி பவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் லிமிட்டட். இப்போ ஹைகோர்ட்டு இந்தியாவில் மொத்தமாக பார்த்தீங்கன்னா 25 ஹைகோர்ட் இருக்கு, 1 ஃபார் ஈச் ஸ்டேட். பட் பஞ்சாப் அண்ட் ஹரியானா 2க்கும் சேர்த்து ஒரே ஹைகோர்ட் தான் வரும். அது இல்லாமல் குவாஹாத்தி ஹைகோர்ட் பார்த்தீங்கன்னா அஸ்ஸாம், நாகாலாந்து, அருணாச்சல் பிரதேஷ் அண்ட் மிசோரம் 4க்கும் சேர்த்து ஒரே கோர்ட் வரும். பாம்பே ஹைகோர்ட் பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஃபார் மகாராஷ்டிரா, கோவா, தாத்ரா அண்ட் நாகர் ஹவேலி, டாமன் அண்ட் டையூ. ஸோ அந்த மாதிரி செக்மெண்ட் பிரிச்சிருப்பாங்க. இப்போ தமிழ்நாடு எடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம வந்து 2 ஹைகோர்ட் வச்சிருக்கோம். ஒன்று வந்து மதுரையில், இன்னொன்று வந்து சென்னையில் வச்சிருக்கோம். பட் மதுரை வந்து தனி கோர்ட்டா சொல்ல மாட்டோம், தட் இஸ் அ பார்ட் ஆஃப் சென்னை ஹைகோர்ட் தான். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒரு ஹைகோர்ட் அப்படிங்கிறது இருக்கும். ஹைகோர்ட்டுக்கு டைரக்டா போகலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைகோர்ட்டுக்கும் நீங்கள் கான்ஸ்டிடியூஷனல் ரெமடிஸ்க்காக டைரக்டா போகலாம் பை மீன்ஸ் ஆஃப் ரிட் பெட்டிஷன் ஆஸ் பர் ஆர்டிகல் 226. நீங்கள் சுப்ரீம் கோர்ட்டுக்கு ரிட் பெட்டிஷன் போறீங்கன்னா ஆர்டிகல் 32, அதே ஹைகோர்ட்டுக்கு போறீங்க அப்படின்னா ஆர்டிகல் 226. இந்தியாவோட ஓல்டஸ்ட் ஹைகோர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்கத்தா ஹைகோர்ட் விச் இஸ் எஸ்டாப்ளிஷ்ட் இன் 2 ஜூலை 1862. ஏன் கல்கத்தா ஹைகோர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நியூ டெல்லி வந்து 1901க்கு அப்புறம் தான் எஸ்டாப்ளிஷே பண்றாங்க. அதுக்கு முன்னாடி நம்மளோட கேபிட்டல் அப்படிங்கிறது வந்து கல்கத்தா தான். ஸோ அதனால மெஜாரிட்டி வந்து எங்க இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்கத்தால இருக்கும். ஸோ கல்கத்தா ஹைகோர்ட் இஸ் த ஃபர்ஸ்ட் ஹைகோர்ட் அண்ட் விச் இஸ் த ஓல்டஸ்ட் ஹைகோர்ட். டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டு, ஹைகோர்ட்டுக்கு கீழே வர்றது டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டு, கோர்ட் ஆஃப் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜு வித் சிவில் லா மேட்டர்ஸ். சிவில் லா மேட்டர்ஸ்னு வரும்போது நம்ம கான்ட்ராக்சுவல் டிஸ்பியூட்டோ இல்லை கிளைம் ஃபார் டேமேஜஸோ போகிறோம் அப்படின்னா தான் சிவில் லா போக முடியும். கிரிமினல் மேட்டர்ஸாக இருந்தால் கோர்ட் ஆஃப் செஷன்ஸ் ஜட்ஜ் அப்படின்னு சொல்லுவோம். சில இதுக்கு அஃபென்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் கோர்ட் ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. அந்த ஸ்பெஷல் கோர்ட்டுமே இஃப் இட் இஸ் ஃபார் அ கிரிமினல் மேட்டர்ஸ் அப்படின்னு வரும்போது கோர்ட் ஆஃப் செஷனுக்கு கீழே தான் வருது. அப்போ சிவில் ஜட்ஜுக்கு ஒரு பெஷனரி ஜூரிஸ்டிக்ஷன் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா அமௌண்ட் வைஸ் பெஷனரி ஜூரிஸ்டிக்ஷன்னா மேக்ஸிமம் அமௌண்ட் அவங்க எவ்வளோ வரைக்கும் அவங்க விசாரிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 2 crore வரைக்கும் தான் யாரோட கண்ட்ரோலில் வருது, சிவில் ஜட்ஜோட கண்ட்ரோலில் வருது. இங்கே ஜூரிஸ்டிக்ஷன் அப்படின்னு எடுத்துட்டோம்னா பவர் டு கண்ட்ரோல் அப்படின்னு சொல்கிறோம். கோர்ட்டுக்கு நார்மலாக பார்த்தீங்கன்னா டெரிட்டோரியல் ஜூரிஸ்டிக்ஷன் வரும். கேசஸ் ஆர் டிசைடட் பேஸ்ட் ஆன் த லோக்கல் லிமிட்ஸ். இப்போ ஒரு ப்ராப்பர்ட்டி கோயம்புத்தூர்ல இருக்கு அப்படின்னா அந்த ப்ராப்பர்ட்டி ரிலேட்டட் கேஸ் நீங்க போடணும்னா கோயம்புத்தூர் கோர்ட்ல தான் போட முடியும். ஸோ அது வந்து ஃபர்ஸ்ட் லெவல் கோர்ட்டு. ஹைகோர்ட்டுங்கிறது சென்னை தான், பட் ஃபர்ஸ்ட் லெவல் அப்படிங்கிறது அந்த ப்ராப்பர்ட்டி எந்த ஏரியாவில் இருக்கோ அந்த ஜூரிஸ்டிக்ஷன் லிமிட்ல இருக்கக்கூடிய கோர்ட்ல தான் நம்ம அந்த கேஸ் ஃபைல் பண்ண முடியும். மெட்ரோபாலிட்டன் கோர்ட்டு, ஆக்சுவலாக மெட்ரோபாலிட்டன் கோர்ட்டோட பவரும் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டோட பவரும் சிமிலர் தான். 10 lakhsக்கு மேல பாப்புலேஷன் இருக்கக்கூடிய இடமா இருந்ததுன்னா அந்த இடத்துல இருக்கக்கூடிய கோர்ட்டை நம்ம மெட்ரோபாலிட்டன் கோர்ட்டுன்னு சொல்லுவோம். நார்மலா டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ல சீஃப் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் கிளாஸ் 1, ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் கிளாஸ் 2ன்னு வரும். அதே மெட்ரோபாலிட்டன் வரும்போது சீஃப் மெட்ரோபாலிட்டன் மேஜிஸ்ட்ரேட். பவர் வந்து பாத்தீங்கன்னா சீஃப் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்டுக்கும் மெட்ரோபாலிட்டன் மேஜிஸ்ட்ரேட்டுக்கும் சிமிலர் பவர் தான். பவர்ல வந்து டிஃபரன்ஸ் இருக்காது, அவ்வளவுதான். ஸோ இதுல வந்து நம்ம ஓவராலா என்ன பார்த்துருக்கோம்னா இந்தியன் ஜுடிஷியல் சிஸ்டம் என்ன, இந்தியாவோட
லெஜிஸ்லேட்டிவ் அத்தாரிட்டிஸ் எப்படி இருக்காங்க, அந்த லெஜிஸ்லேட்டிவ் பவர் எப்படி இருக்கு, ரெகுலேட்டரி ஃப்ரேம் ஒர்க் எப்படி இருக்கு, இதெல்லாம் தான் நம்ம இதில் பார்த்துருக்கோம். இதில் ஒரு சில மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் மட்டும் பார்த்துடலாம். A chartered accountant should be aware of law because he has to advise management and clients on matters at a basic or threshold level. நம்ம வந்து இன்டெப்தா அவங்களுக்கு சொல்லணுன்ற நெசசிட்டி கிடையாது, பட் பேசிக்கா சில விஷயங்கள் சொல்லணும் அப்படிங்கிறது தான். அடுத்து பார்த்தீங்கன்னா, விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் அ மெயின் சோர்ஸ் ஆஃப் லா. லீகல் டெக்ஸ்ட் புக் இருக்கு இல்லையா, அது வந்து நம்ம ரெஃபரன்ஸுக்கு தான் எடுத்துக்குவோம், அதை வந்து மெயின் சோர்ஸ் ஆஃப் லாவா கன்சிடர் பண்ண மாட்டோம். அடுத்து பார்த்தீங்கன்னா, இன் இந்தியா வி ஃபாலோ த ஃபெடரல் சிஸ்டம் ஆஃப் கவர்மெண்ட். ஃபெடரல் சிஸ்டம் அப்படிங்கிறது என்னன்னா, பவர்ஸ் ஆர் டிஸ்ட்ரிபியூட்டட் பிட்வீன் சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட்டு. இந்தியாவோடது ஃபெடரல் சிஸ்டம் தான். ஃபெடரல் சிஸ்டம் பட் ஹேவிங் சம் யூனிட்டரி ஃபியூச்சர்ஸ். அதெல்லாம் கான்ஸ்டிடியூஷன் படிக்கும்போது கொஞ்சம் டீட்டெயிலாக படிச்சுக்கலாம். கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா வாஸ் அடாப்டட் இன் 1950. இன்கம் டேக்ஸ் ஆக்ட் வந்து எதில் வருது, சென்ட்ரல் லிஸ்ட்ல வருது, நம்ம அதை ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணோம். த லா கன்சர்ன்ட் வித் வயலேஷன் ஆஃப் த ரூல் ஆஃப் லா அண்ட் பனிஷ்மெண்ட் ஆஃப் த சேம். வயலேஷன் ஆஃப் லா அப்படின்னு வரும்போதே அது கிரிமினல் லா அப்படிங்கிற கிரைட்டீரியாவில் வருது. விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் சிவில் லா. பிரீச் ஆஃப் கான்ட்ராக்ட் சிவில்ல வரும், நான் டெலிவரி ஆஃப் கூட்ஸ் சிவில்ல வரும், நான் பேமெண்ட் ஆஃப் டியூஸ் வந்து சிவில்ல தான் வரும், டிராஃபிக் அஃபென்சஸ் வந்து சிவில்ல வராது. when a law is proposed in parliament, பார்லிமெண்ட்ல ப்ரப்போஸ் பண்ணும்போது அதை வந்து நம்ம பில்லுன்னு சொல்லுவோம், பார்லிமெண்ட்ல அது பாஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் அது ஆக்ட்னு சொல்லுவோம். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் அ டிபார்ட்மெண்ட் ஆஃப் மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ். அப்போ டிபார்ட்மெண்ட் ஆஃப் எக்கனாமிக் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ் கீழே தான் வருது, டிபார்ட்மெண்ட் ஆஃப் எக்ஸ்பெண்டிச்சர் மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ் கீழே தான் வருது, டிபார்ட்மெண்ட் ஆஃப் ரெவன்யூவும் மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ்க்கு கீழே தான் வருது. அப்போ டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஸ்டேட் மட்டும்தான் வந்து அதில் வராது. ஏன்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஸ்டேட் எது கீழே வரும், ஹோம் மினிஸ்ட்ரிக்கு கீழே வரும். Courts get territorial limits based on local limits within which the party resides as well as local limits within which the property under dispute is located. அவ்வளோதான், மோர் ஆர் லெஸ் ஒரு அவுட்லைன் கொடுத்துருக்கோம், ஜஸ்ட் ஒரு தடவை கோ த்ரூ பண்ணுங்க.